அனைவருக்கும் வணக்கம். காலங்கள் பல சென்றாலும் தலைமுறைகள் பல கடந்தாலும் மரபு ஒன்றே ஓர் இனத்தின் ஆணிவேர் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது. கனடிய மண்ணில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மரபு திங்களில் தமிழர் மரபியல் நடுவம் சமூக இணைப்புகளுடன் இணைந்து முன்னெடுக்கும் தை பொங்கல் கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் இணைய வழி மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாண்டிற்கான தமிழ் மரபு திங்களின் பொருள் தமிழர் தலை நிமிர்வு. கனடா நாடானது குடிவரவாளர்களின் நாடாகும். பல நாடுகளில் இருந்து வருகை தந்து நமக்கு முன்னர் இங்கு குடியேறிய பல இனக்குழுக்கள் கனடாவின் பெரும்பான்மை பண்பாட்டோடு இணைந்து தமது அடையாளத்தையும் இழக்காமல் இருப்பை தக்க வைத்துள்ளனர். கனடிய சமுதாயத்திற்கு தமிழ் கனடியர்கள் செய்த பங்களிப்புகள் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் செழுமை மற்றும் எதிர்காலத்தில் தமிழ் பாரம்பரியத்தை கற்பித்தல் மற்றும் பிரதிபலித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்க தமிழ் மரபு திங்கள் மிகவும் அவசியமானது. இன்று இணைய வழி மூலம் நீங்கள் கண்டு களிக்கவிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நமது மரபு அடுத்த சந்ததியினருக்கும் விதைக்கப்பட்டுள்ளதை நாம் உணரலாம். எனவே தமிழர் மரபியல் நடுவம் சமூக அமைப்புகளுடன் இணைந்து முன்னெடுக்கும் தை பொங்கல் கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். We would now like to commence today's event with the acknowledgement of the Indigenous traditional territories. The land we are standing on today is the traditional territory of many nations, including the Mississaugas of the Credit, the Anishinaabe, the Chippewa, the Haudenosaunee, and the Wendat peoples, and is now home to many diverse First Nation, Inuit, and Métis peoples. We also acknowledge that Toronto is covered by Treaty 13, signed with the Mississaugas of the Credit, and the Williams Treaties, signed with multiple Mississaugas and Chippewa bands. முதலாவது நிகழ்வாக நாம் வாழுகின்ற கனேடிய தேசிய மண்ணை வாழ்த்தி போற்றி கனடா பண்ணை இசைக்கவிருக்கின்றார் சரிகா நவநாதன். Oh Canada, எங்கள் வீடும் நாடும் நீ, உந்தன் மைந்தர்கள் உன்மை தேச பக்தர்கள். With glowing hearts we see thee rise, the true north strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. Et ta valeur de foi trompée protégera nos foyers et nos droits. Protégera nos foyers et nos droits. கனடா பண்ணை இசைத்த சரிகா நவநாதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து அடையாளமாக விளங்கும் நம் செந்தமிழாம் தமிழ் மொழியை வாழ்த்தி தமிழ் தாய் வாழ்த்தை இசைக்கவிருக்கின்றார் சின்மயி சிவகுமார்.
வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்தனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழிய வாழியவே. வானமளந்தனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழிய வாழியவே. கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானவளந்ததனை துவளந்திடும் வளர்மொழி வாழியவே. வானவளந்ததனை துவளந்திடும் வளர்மொழி வாழியவே. தாய்மொழி வாழியவே உயிர்மொழி வாழியவே தமிழ் மொழி வாழியவே. தமிழ்த்தாய் வாழ்த்தை இசைத்த செம்மை சிவகுமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து தாயக விடுதலை போரில் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்களையும் நினைவு கூர்ந்து அனைவரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். நமது நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்க தமிழர்களின் பாரம்பரிய கலையான பறை இசை வழங்கப்படவிருக்கின்றது. பறை இசையை வழங்கவிருக்கின்றனர் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் அசுந்தா பேதுரு அவர்களின் மாணவர்கள் இசை ஆண்டனி மற்றும் கவி ஆண்டனி அவர்கள்.
பறை இசையை வழங்கிய கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் அசுந்தா பேதுரு அவர்களின் மாணவர்களான இசை ஆண்டனி மற்றும் கவி ஆண்டனி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. அடுத்து உங்கள் அனைவரையும் பண்பில் இருந்து சற்றும் வலுவாமல் வரவேற்பதற்காக வரவேற்புரை வழங்கவிருக்கின்றார் கனடா தமிழ் மரபியல் நடுவத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள். இணைய வழியாக தமிழர் மரபியல் நடுவம் முன்னெடுக்கின்ற இந்த பொங்கல் விழாவை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது வணக்கம். கனடிய மண்ணிலே தமிழுடைய மரபுகளை பேணும் நோக்கோடு பல ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட கனடா தமிழர் மரபியல் நடுவம் இவ்வாண்டும் பல நிகழ்வுகளை மரபுரிமை சார்ந்து முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையிலே இன்றைய பொங்கல் நிகழ்வு முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய இனிமையான இந்த பொங்கல் நாளிலே தமிழர்களின் பல பண்பாட்டு சிறப்புகளை உலகெங்கும் வெளிப்படுத்தி நிற்கும் இந்த நாளிலே இவ்வாறான நிகழ்ச்சிகளை தொகுத்து உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மரபியல் நடுவம் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளை உருவாக்கி உங்களுக்கு வழங்குகின்றது. பொங்கல் விழாவை தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே கொண்டாடி வருகின்றனர் என்ற செய்தி இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் என்ற பெயர் இல்லாவிட்டாலும் கூட அறுவடை நாள் விழாக்களை தமிழர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். அறுவடை முடிந்து விளைந்த பொருட்களை வீடுகளுக்கு எடுத்து வருகிற போது உழவருக்கு இருக்கின்ற மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு குழந்தையை பெற்று மகிழ்கின்ற பெற்றாரை போன்று உழவர்கள் இன்பம் உறுகின்ற நாள் அறுவடை முடிந்து வயலிலே இருந்து தானியங்களை நெல்லை கொண்டு வருகின்ற நாள். அந்த நாள் கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் பல இருக்கின்றன. இருந்தாலும் பொங்கல் விழா தமிழினத்தின் தேசிய விழாவாக மிளிர்ந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகள் தான் ஆகின்றன. அதுவரையில் இந்த அறுவடை விழா பொங்கல் விழாவாக கிராமிய மக்கள் மட்டத்திலே 2000 ஆண்டுகளுக்கு மேலாக போற்றப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த பொங்கல் விழா தமிழருடைய பண்பாட்டு சிறப்பை வெகு அழகாக வெளிப்படுத்துகின்ற விழாவாக பார்க்கிறார்கள். இந்த விழாவை தமிழகத்திலே இன்றும் பலர் 5 நாட்களாக கொண்டாடுவார்கள். சூரிய பொங்கலுக்கு முதல் நாள் போகி பொங்கல் என்று சொல்வார்கள். போகி பொங்கல் என்பது பழையவற்றை போக்குவது. பெரும்பாலும் உழவர்களை கொண்ட தமிழ் சமுதாயம் தை மாதத்தில்தான் அறுவடைகளை வீட்டிற்கு எடுத்து வருவார்கள். தங்கள் தேவை போக மிகுதி பொருட்களை விற்பனை செய்து வீட்டுக்கு தேவையான பல புதிய பொருட்களை வாங்குவார்கள். ஆகவே அதுவரை பயன்படுத்திய உதவாத பொருட்களை, உடைந்த பொருட்களை வீசி எறிகின்ற நாளாக இந்த போகி திருநாள் அமைகிறது. இதனை போக்கி என்றும் சொல்லுவார்கள். இந்த போகி திருநாள் அன்று வீட்டை துப்புரவு செய்து வளவுகளை எல்லாம் துப்புரவு செய்து மறுநாள் பொங்கலுக்காக மக்கள் ஆயத்தம் செய்வார்கள். இந்த நாளிலே அவர்கள் வெண்பொங்கல் பொங்குகின்ற வழக்கமும் இருக்கிறது. மறுநாள் சூரிய பொங்கல். அதிகாலையிலே எழுந்து தமிழர்கள் பொங்குவார்கள். கதிரவன் வருகின்ற போது அந்த பொங்கல் பானை பொங்கி வழிய வேண்டும். உழவர்கள் தங்களுடைய வயலிலே இருந்து பெற்ற புதிய நெல்லை அரிசியாக்கி பொங்கலிடுவதற்கு வைத்திருப்பார்கள். அவ்வாறு பொங்கலிட்டு அந்த பொங்கல் பொங்கி வெளியே வருகின்ற வேளையிலே பொங்கலோ பொங்கல் என்று அந்த பொங்கலை கதிரவனுக்கு படைத்து மகிழ்வார்கள். தமிழருடைய நன்றி சொல்லுகின்ற பண்பின் அதி உச்சமாக இதை நாங்கள் பார்க்கலாம். உழவு தொழிலுக்கு கதிரவன் மிக இன்றியமையாதவன். கதிரவன் இல்லாமல் எந்த தொழிலும் சிறக்க முடியாது. குறிப்பாக உழவு தொழில் சிறக்கவே முடியாது. அவ்வாறான உழவு தொழிலின் முதன்மை பொருளாக திகழ்கின்ற கதிரவனுக்கு நன்றி சொல்லும் வழக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருந்திருக்கிறது. இந்த பொங்கல் நாளுக்கு அடுத்து வரக்கூடிய நாள் மாட்டு பொங்கல். இது தமிழினத்தினுடைய நன்றி சொல்லும் பண்பின் அதி உச்சமாகும். உழவர்களிடத்தே கூலியை பெறாது தனது உழைப்பை கொடுக்கின்ற ஒப்பற்ற விலங்கு மாடு. எல்லா வழிகளிலும் அந்த மாடு மாந்தருக்கு உதவுகின்றது. ஆகவே அந்த மாட்டு இனத்துக்கு நன்றி சொல்லுகின்ற நாள் மாட்டு பொங்கலாகும். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். இந்த காணும் பொங்கல் தான்
ஊரிலே வீட்டுக்கு வெளியே கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் நடக்கின்றன. அதாவது 3 நாட்கள் வீட்டிலே இருந்த குடும்பத்தார் வெளியே வந்து ஒருவரை ஒருவர் கண்டு மகிழ்ந்து கூடி குழாவுகின்ற நாள் காணும் பொங்கல் நாள். இந்த நாளில்தான் ஏறு தழுவுதல் என்கின்ற வீர விளையாட்டு இடம்பெறுகிறது. அதனை இப்போது சல்லிக்கட்டு என்று சொல்வார்கள். கழுத்திலே சல்லி எனப்படுகிற சில்லறைகளை கட்டி காளைகளை ஓட விடுவார்கள். அதை பிடிக்கின்ற ஆண் மக்கள் அந்த சல்லிகளை அவிழ்த்து எடுப்பார்கள். அதனால் அதற்கு சல்லிக்கட்டு என்று பின்னாளில் பெயர் வந்தது. அழகான தமிழ் பெயர் ஏறு தழுவுதல் என்பது. இது காணும் பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் நாள் பொங்கல். 5ஆம் நாள் பொங்கல் என்பது சிற்றில் பொங்கல். இது பெரிதும் இப்போது நகர்ப்புறங்களிலே கொண்டாடப்படுவதில்லை. கிராமப்புறங்களிலே இன்றும் காணலாம். வீட்டிலே வளர்கின்ற சிறுமியர் அன்றைய நாள் தாங்கள் உணவு சமைத்து, பெரியவர்களின் வழிகாட்டலோடு தாங்கள் உணவை சமைத்து பெரியவர்களுக்கு கொடுக்கின்ற நாள். வீட்டிலே வாழக்கூடிய சிறுமிகள் தங்களுடைய கைப்பக்குவத்தால் பெரியோரை மகிழ்விக்கும் நாள். ஒரு வகையில் அவர்கள் சமையலை கற்றுக்கொள்ளும் நாள் சிற்றில் பொங்கல். இவ்வாறாக இந்த பொங்கல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் ஊடாக தமிழினத்தினுடைய பல்வேறு பண்பாட்டு விழுமியங்கள் வெளிப்படுகின்றன. அன்புடைய உள்ளம் அங்கே சிறப்பாக வெளிப்படுகிறது. ஒன்றாக இணைந்து கூடி அன்பை பரிமாறி, அன்பை வெளியிட்டு அன்பினுடைய பெருக்கமாக அமைகிறது பொங்கல். அத்தோடு உணவு சார் ஒரு பண்பாடு இருக்கிறது. தமிழுடைய பண்பாட்டு பொருள்களில் அரிசி மிகவும் முக்கியமானது. தமிழர்கள் அரிசியோடு வாழ்ந்தவர்கள். அரிசியினுடைய அழகையும் ஆழத்தையும் சிறப்புற உணர்ந்தவர்கள். அந்த அரிசியை கடவுளுக்கு நிகராக போற்றுகின்ற ஒரு பண்பாடு அரிசி பண்பாடு என்று சொல்வோம். இது பொங்கல் என்று சிறப்பாக வெளிப்படுகிறது. அதை விடவும் எல்லா மாந்தருக்கும் இருக்க வேண்டிய நன்றி உணர்வை மிகச் சிறப்பாக இந்த பொங்கல் வெளிப்படுத்தி நிற்கிறது. இன்னும் ஒன்று கூட்டுணர்வு, கூட்டு பண்பாடு. ஒரு குடும்பமாக, ஒரு ஊர் சார்ந்த குழுமமாக மக்கள் கூடி மகிழ்ந்து தங்களுடைய கூட்டுணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு பண்பாட்டை இந்த பொங்கலிலே நாங்கள் பார்க்கிறோம். மற்றும் ஒன்று வருகிறது விருந்தோம்பல். பொங்குகின்ற காலத்திலே சில குடும்பங்களால் பொங்க முடியாது. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அவர்களுக்கும் அந்த பொங்கலை கொடுத்து அந்த ஊரிலே யாரெல்லாம் பசித்தவர்கள் இருக்கிறார்களோ பசித்த எல்லோருக்குமே பொங்கலை பகிர்ந்து கொடுக்கின்ற பகிர்ந்துண்ணும் விருந்தோம்பும் பண்பாட்டு பழக்கத்தை இந்த பொங்கல் நிறைநிறுத்துகிறது. ஆக்கம் போற்றுகின்ற நாள். வயலிலே விளைந்து ஆக்கிய அந்த பொருட்களை கொண்டு வந்து ஆக்கத்தை போற்றுகின்ற நாள் பொங்கல் நாள். சில விழாக்கள் இருக்கின்றன, சில அழிவுகளை கொண்டாடுகின்ற விழாக்களாக அவை இருக்கும். ஆனால் பொங்கல் ஆக்கம் போற்றுகின்ற நாளாக அமைகிறது. ஆக்கம் போற்றுகின்ற தமிழுடைய பண்பாட்டை அது சிறப்பித்து நிற்கிறது. பெரியோரை மதித்தல் என்பது கூட இந்த பொங்கல் அன்று வெளிப்படுகின்ற பண்பாடு. பெரியவரை வணங்கி அவளிடத்தை வாழ்த்து பெறுதல் ஒரு பண்பாடாக அமைகிறது. அத்தோடு கலை வழிபாடு பொங்கலின் மற்றும் ஒரு அம்சமாகிறது. இவ்வாறாக இந்த பொங்கல் நாள் பல்வேறு சிறப்புகளையும் தமிழகத்தினுடைய பண்பாட்டு மரபுகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலே நாங்கள் எமக்கானதொரு விழாவை அடையாளப்படுத்தி பிற இனங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நாங்கள் கைக்கொள்கின்ற பல்வேறு சமூக விழாக்கள் சமயத்தோடு இணைந்து காணப்படுகின்றன. பொங்கல் விழா சமயத்தோடு இணைந்த விழா அல்ல. அது கதிரவனுக்கு நன்றி சொல்லுகின்ற விழா, காளைகளுக்கு மாடுகளுக்கு நன்றி சொல்லுகின்ற விழா. இந்த விழா அன்றைய காலம் தொட்டே சமய வழிபாட்டோடு இணைந்ததாக இருப்பதில்லை. ஆகவே இது தமிழர்கள் கொண்டாடுகின்ற பண்பாட்டு விழா. குறிப்பாக தென்னிந்தியாவிலே வாழ்கின்ற எல்லா உழவர்களும் மதம் கடந்து இந்த விழாவை கொண்டாடுவார்கள். அன்பு உறவுகளே, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த நாட்டிலே நாங்கள் எமது மரபை நிலைநிறுத்தி செல்ல வேண்டுமாக இருந்தால் பொங்கல் விழா என்கின்ற ஒப்பற்ற இந்த விழாவை நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் வழியே நாங்கள் எமது இருப்பை இந்த நிலத்திலே வலுப்பெறச் செய்ய முடியும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதோடு இன்றைய இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்பம் சார் கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை வழங்கிய கனடா தமிழர் மரபியல் நடுவத்தின்
தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ் எண்ணெய் என்ற தலைப்பில் வரவேற்பு ஆடலை வழங்கவிருக்கின்றனர் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் மெர்லின் இமானுவல் அவர்களின் மாணவி சக்தி வடிவேல். கல்லும் மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்டவளே, புல்லும் முள்ளும் பூவாய் மலரும் உன் பேர் சொல்லிட செந்தமிழே. கல்லும் மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்டவளே, புல்லும் முள்ளும் பூவாய் மலரும் உன் பேர் சொல்லிட செந்தமிழே. நெல்லும் கம்பும் நிறையும் வண்ணம் அள்ளி தந்தாய் படியிலே, வெல்லும் அம்பும் வீர சின்னம் ஆதி தமிழர் குடியிலே. கல்லும் மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்டவளே. கவியும் குரலும் சிலம்பும் கலந்து ஒலிக்கும் உன்னிடமே. கல்லும் மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்டவளே, புல்லும் முள்ளும் பூவாய் மலரும் உன் பேர் சொல்லிட செந்தமிழே. கல்லும் மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்டவளே. பலகையின் மீதிலேறி சங்காய் முழங்கும் நாதமே, தங்க கலைகள் தழைத்து ஓங்க செங்கோல் செலுத்தும் வேதமே. பன்னிரு உயிரும் ஆயுதம் பெய்யும் இணைந்து பிறந்த அற்புதமே. என்னிரு கையால் என்றும் உன்னை இறைஞ்சி தொழுவேன் கற்பகமே. மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்டவளே, புல்லும் முள்ளும் பூவாய் மலரும் உன் பேர் சொல்லிட செந்தமிழே. நெல்லும் கம்பும் நிறையும் வண்ணம் அள்ளி தந்தாய் படியிலே, வெல்லும் அம்பும் வீர சின்னம் ஆதி தமிழர் குடியிலே. கல்லும் மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்டவளே. தமிழ் எண்ணெய் என்ற தலைப்பில் வரவேற்பு ஆடலை அழகாக வழங்கிய கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் மெர்லின் இமானுவல் அவர்களின் மாணவி அஞ்சனா சக்தி வடிவேல் அவர்களுக்கு நன்றி. Next, we are very humbled to have with us the Mayor for the City of Toronto,
John Torrey, who will be sharing his greetings with us. Am I able to speak now then? Yes. Oh, yes, I wasn't expecting to speak Mayor, until please go later. ahead. Well, Vanakkam, and I just want to say how happy I am to be here celebrating both Thai Pongal, but also the Tamil Heritage Month, because both are very special. The one, of course, Thai Pongal is a very important celebration that does something that we should all be doing as often as we possibly can, especially now, which is paying tribute to the harvest. And it seems like an odd time of year for us to be doing that here, but of course, so many in South Asia are doing that just now. But also paying tribute to and reaffirming our commitment to protecting nature and protecting the earth and protecting the rich agricultural lands that feed us all. And that's just as true here as it is in India or Sri Lanka or a host of other places where we need to have a proper environment in order to make sure we continue to feed ourselves and help to feed other people from around the world. And then, of course, there's Tamil Heritage Month, which, to me has come to take on more and more special significance each and every year that I've had the occasion to celebrate. And I'm sorry we're not celebrating in person this year, but we're doing all of these things virtually because of the pandemic. And by the way, this is a good example of having an event where people can stay home and participate in the event, because we are advising people, of course, that they should stay home pretty much all the time. But, to me, it is so important for us for a couple of reasons, for us to understand the heritage of the Tamil people, the Tamil culture, the Tamil language. First and foremost, of course, because we've been blessed to have so many people of Tamil background come and live here in this country and make such an incredible contribution to politics and to business and to the charitable and community world. There's just an area, I can't think of an area where there hasn't been a big contribution made by the members of the Tamil community in Toronto. And secondly, though, it is, I think, in learning about the culture, I hadn't known myself until I really started to come to these Tamil Heritage Month events about the importance in global terms of the Tamil language. It's one of the classical languages of the world. And I've been to a couple of events now celebrating the Tamil language and how important it has been universally across the globe, and how treasured it is by so many. But then you go through the culture, you go through every aspect of the history, including, by the way, some of the very unsavory, tragic aspects of the history, where I think that firms up our resolve to stand up and stand in solidarity with the Tamil people who have suffered such atrocities, and where there's justice still to be achieved. And I certainly was on that mission when I was last in Sri Lanka and had a chance to visit the memorial that was this week, the site of some controversy. And thanks to the efforts of people like Gary Ananda Sangri and others here who spoke up, I think that contributed to perhaps people there realizing the better of what they should be doing in terms of leading that sort of thing alone, and in fact joining in that kind of memorial. The last thing I'll say is, and the one that I say all the time because I mean it so much, perhaps the greatest thing the Tamil people do is to show us how to be good parents. I have never seen parenting and sort of mentoring of young people that happens by parents. It happens by teachers. It happens by people in the community who accept their responsibility to lead kids in the direction of having a good life with good citizenship and different kinds of skills and disciplines. It's really quite something to see, and it's paying big dividends. The kids that are coming up, that are oftentimes now the second generation living here, are world beaters, and they're going to be our leaders, and some of them are already moving into that position going forward. So for us to understand the heritage that led to people like that, who are good citizens, good parents, good family people, good contributors to the community, great business people, great politicians like Gary and others, VJ, then it's a community to be very proud of, and it's a community for the rest of us to learn from. So I have great affection and respect for the Tamil people. I can't wait to see the community center open, that I've been very involved in helping to bring together, but the community is making that happen. And that's going to be a place too, where we can celebrate Thai Pongal in future years, but also celebrate the Tamil heritage in Tamil Heritage Month and throughout the year. So thank you for all the contributions you make. Thank you for allowing me to be a part of this virtual event. And I'll just say Thai Pongal Baltikal to all of you, and thank you for what you continue to do to build up our city and our province and our country. We are blessed to have a Tamil community like the one that we have. Thanks very much. Thank you very much, Mayor John Torrey. We really appreciate you being here with us and being part of the celebrations. Thank you for joining. Thank you. Thank you. Following Mayor John Torrey, we are very happy to have with us today Honorable Minister Ahmed Hussain, Minister of Families, Children and Social Development from the riding of York
York South Weston. Minister Ahmed Hussein is now with us. Hi, thank you so much for having me join the community. I want to, of course, say hello also to my good friend, Mayor John Tory. How are you, Your Worship? Happy New Year. This week, of course, the Tamil Canadian community and all around the world will celebrate Thai Pongal. During this 4-day festival, family and friends usually gather together to give thanks to the year's bountiful harvest. We know that this year will be different as we all continue to follow the public health guidelines, but I know people will still find ways to bring life to the values of peace and community that are at the center of this important festival. Of course, we also know that due to my good friend Gary Anandasangra, an amazing member of parliament and voice for the community, we are marking January, of course, another January as Tamil Heritage Month in Canada. And so we recognize, of course, the contributions of Tamil Canadians to create a better, more stronger and more prosperous Canada. And we thank them for their contributions. I also want to, of course, join the community in solidarity in condemning the destruction of the Molly Memorial at the University of Jaffna in Sri Lanka and call for its reinstatement. I join my colleague and dear friend Gary in that call, and I stand in solidarity with the community here in Canada and around the world. It is a reminder for all of us that commemoration is essential for reconciliation. Once again, I want to thank you so much for including me in this celebration of Thai Pongal. Merci beaucoup. Thank you very much, Minister Ahmed Hussein, for joining us today. We really appreciate your presence tonight. And thank you for being part of the celebrations. Thank you. Up next, we are very happy to have with us Member of Parliament for Scarborough North, MP Sean Chen, who has joined us. MP Sean Chen, are you with us? Okay, so while we wait for MP Sean Chen to join us, we're now going to meet MP Salma Zahid, Liberal Member of Parliament from Scarborough Centre, who has joined us. Wanakam, Ruksha, thanks a lot. It's really an honor and pleasure for me to celebrate Thai Pongal with all of you. Happy Thai Pongal, everyone. I know this year the celebration is very different. Every year we meet in person, but this year because of COVID-19 restrictions, we are meeting virtually. But I think this is really very important that we follow the public health advice and make sure that we take care of our loved ones. I know as of today in Ontario, further restrictions have been imposed, and we are only supposed to leave our home for necessary business, which includes grocery and pharmacy pickup. So on behalf of myself and my team, I want to wish all the viewers happy Thai Pongal and happy Tamil Heritage Month, and want to thank all the Canadians of Tamil origin for all the contributions they have made in making this country more diverse and making sure that diversity remains one of our biggest strengths. Thanks a lot for all the contributions Canadians of Tamil origin have made for Canada, and especially during the COVID-19 situation. I know many Tamil community members here in Scarborough and across Canada from coast to coast to coast
have been there on the frontline workers. So to all our frontline workers, thank you. Thank you for making sacrifices to make sure that we are safe. So wish you all the best, Thai Pongal and Tamil Heritage Month. Thank you very much, MP Salma Zahid. We're very happy to have you with us this evening and for you to be part of our Tamil Heritage Month and Thai Pongal celebrations. We really appreciate you joining us. Thank you very much. So we will be now continuing with our programs, and thank you for joining, and hope you can continue with us this evening. நமது நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக தை பொங்கல் என்ற தலைப்பில் பேசவிருக்கின்றார் அறிவகம் 2029 மாணவன் நிஷாந்த் அலியங்கி. தைப்பொங்கல் என்ற தலைப்பில் பேச வருகின்றார் அறிவகம் 2029 மாணவன் நிஷாந்த் அலியங்கி. தைப்பொங்கல் அனைவருக்கும் என் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற கருத்துக்கு இணையாக தை முதலாம் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல் தமிழர் திருநாள். உழவர்கள் நாட்டின் அச்சாணி போன்றவர்கள். உண்ணி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழமொழி. உலகில் முதன்மையான தொழில் உழவு தொழிலாகும். இதனையே திருவள்ளுவரும் உழுதுண்டு வாழ்வாழே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறியுள்ளார். உலகில் வாழும் உயிர்களுக்கு நீரும் ஒளியும் மிகவும் அவசியமானது. ஆதலால் கல்வனுக்கு நன்றி கூறுவதற்காக மரபு திங்கள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் அன்று முற்றத்தில் கோலமிடுவர். புதுப்பானை வைத்து பொங்கல் பொங்குவர். பொங்கலோடு முக்கணிகளும் சேர்த்து கதிரவனுக்கு படைப்பர். பொங்கலை நாம் அனைவரும் உறவினர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அனைவர் வீட்டிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம். தைப்பொங்கல் என்ற தலைப்பில் பேசிய அறிவகம் 2029 மாணவன் நிஷாந்த் அலியங்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக தை பிறந்த நாள் என்ற தலைப்பில் பாடலை வழங்கவிருக்கின்றார்கள் கலை ஆளி ஆசிரியர் தர்மினி திஷ்யன் அவர்களின் மாணவர்களான பிரணயா தவசீலன் மற்றும் லக்ஷனா கிருபாகரன். தங்க மகள் தை பிறந்தாள்.
exposed to someone who had COVID? The daughter. தை பிறந்த நாள் என்ற தலைப்பில் அழகிய பாடலை வழங்கிய கலை ஆளி ஆசிரியர் தர்மினி திஷ்யன் அவர்களின் மாணவிகளான பிரணயா தவசீலன் மற்றும் லக்ஷனா கிருபாகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. Next, we are very humbled to have with us MP Gary Anandasankari, Liberal Member of Parliament from Scarborough Rouge Park and Parliamentary Secretary to the Minister of Crown Indigenous Relations. MP Gary Anandasankari, thank you for joining us. Thank you. We'd love to hear from you. Thank you. Great. Thank you. First of all, Iniya Thai Pongal Valthakal Mulaperikam. I am excited to be here with my good friend and colleague, the Honorable Ahmed Hussein, as well as my dear friend Salman Zahid, and of course our mayor, His Worship Mayor John Tory, and of course our colleagues from the different levels of government. It is a very important day for the Tamil community around the world as we look to a new beginnings, and Thai Pongal represents that, and it's a way for us to mark what has been a very difficult year for all of us. And I know around this room, we see people who have led the way to support Canadians to cope with the pandemic. And I want to pay particular tribute to the Mayor of Toronto, who has been phenomenal from day one. John's been on the ground. He has responded to our needs. I know even locally when we had issues, M1X is one of the highest cases of COVID, and you know him and his team have responded. And together we work very closely with the federal government, with the Minister Hussein, who has been front and center in ensuring that families are taken care of during the pandemic and organizations are supported. So I'm so proud to be with them. We know that the Tamil community has particular issues this month, apart from the recovering from a 26-year-old conflict. What we see in recent days are desecration of important memorials, especially the University of Jaffna. The Mulivaikal Genocide Memorial was destroyed with the help of the Sri Lankan Armed Forces last week. And while condemning unconditionally what has happened, it's important to also recommit to ensuring that we have accountability and justice on the island of Sri Lanka. I know we've spoken many times about this, but I think this is an important time for us to recommit to that journey. And today I can assure you, both our foreign minister, the outgoing foreign minister, Francois Philippe Champagne, as well as our prime minister, have reiterated their support and their solidarity with the Tamil community as we ensure that we have the right to memorialize. And I know that we do it in Toronto. We are able to do it in a free society like Toronto. We have had many tributes, but it's important that those who survived the genocide, those who are directly impacted, have the right to go and remember their loved ones. And when we look at the University of Jaffna, it's a place where a lot of the students who are maybe 8 or 9 or 10 when their parents or their neighbors or their siblings died, this is the place for them to get solace. There are faculty members that I know of, there are staff that I know at the University of Jaffna who have who are directly impacted by Mulivaikal, and therefore the effect on that cannot be measured. It is deep. These are deep wounds that must be healed. And I can assure you that we will work together as Tamil Canadians, but also with all levels of government to advance this. And I want to thank you for this opportunity, and I want to just commit to our continued journey towards accountability and justice in Sri Lanka. Nandri, Vanakkam. Thank you very much, MP Gary Anandasankari, for joining us. We really appreciate your presence here with us tonight. Thank you.
நமது நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக தமிழர்களின் மற்றுமொரு பாரம்பரிய கலையான மயிலாட்டத்தை வழங்கவிருக்கின்றார்கள். அறிவகம் 1059 ஆசிரியர் திவ்ய மலர் ஜெயக்குமார் அவர்களின் மாணவி நிக்ஷிதா கோகுல்ராஜ். தமிழர்களின் பாரம்பரிய கலையான மயிலாட்டத்தை வழங்கிய அறிவகம் 1059 ஆசிரியர் திவ்ய மலர் ஜெயக்குமார் அவர்களின் மாணவி நிக்ஷிதா கோகுல்ராஜ் அவர்களுக்கு நன்றி.
Up next, we are very happy and humbled to have with us City Councillor for Ward 23, Scarborough North, Cynthia Lai. Cynthia Lai, thank you very much for joining us, and we would love to hear from you. Thank you so much for having me, Vanakkam. And I'm very, very happy to be part of this Thai Pongal celebration, and the first time ever virtually. We have to actually adapt to all this new norm of events and meetings. And I really thank you very much for having me. And I actually did help on the first day, New Year Day, I actually did help your flag raising ceremony at the Tamil Academy, and which I was so happy that we actually observed the public health guidelines, and that was my first event of 2021. I really was very honored to be part of that, and as always, you know, Toronto is very proud to embrace the Tamil community because you make us a very vibrant metropolis. And Toronto flourishes because of the diversity we share and celebrate together. And I'm actually very, very happy and very excited to hear that the Tamil Community Center has been approved by City Council last November. And I just cannot wait to join you all for the opening ceremony. And it is very, very important that we embrace this diversity and with the rich culture that the Tamil community bring us. And I've always enjoyed their talents, you know, their dances, they're always very, very lively. And, you know, I guess because now due to social distancing, we cannot meet as we always. I always enjoy the dinner that the Thai Pongal has hosted, and it's very, very enjoyable. And I look forward to those days again. I'm sure from my colleagues from the other orders of government will look forward to interacting with you together again in the very, very near future when the pandemic is over. So as we embark on this province 28 days stay-at-home order, please stay safe and healthy. And may good health, happiness, and prosperity be with you all throughout 2021. Happy Thai Pongal and happy Tamil Heritage Month. Landry. Thank you very much, Councillor Cynthia Lai, for joining us, and we really appreciate your continued support. Thank you. Thank you for joining us this evening. My pleasure. Thank you. So up next, it's our pleasure to introduce City Councillor Gary Crawford from Ward 20, Scarborough Southwest. He's also the Budget Chair and member of the Mayor's Executive Committee. City Councillor Gary Crawford, we're very happy to have you with us, and we would love for you to share a few words with us. Well, first of all, happy Thai Pongal to everybody out there tonight, and hello to my fellow colleague Cynthia Lai. Nice to see you out here celebrating with everyone tonight, Cynthia. First of all, I just want to thank the National Council of Canadian Tamils for your invitation to come and bring greetings here this evening. Very much an honor and a pleasure to be here. Now, normally we would be meeting in the Great Hall to celebrate Thai Pongal, which celebrates the end of the winter solstice and the beginning of the harvest. Now, this festival is also a celebration and a reminder of the times that we are in, going through this pandemic with the hopes of coming out the other side stronger, much stronger than we have in the past. Now, as Cynthia had mentioned, during these unprecedented times, we are forced to meet online. And I think we as a community, you as a community, we all as communities have in many ways figured out the best ways to do this. And we're seeing an example of that here tonight. In person is much better, but online shows the broader Tamil community and that we care and that we are indeed in this together to overcome the challenges over the last 10 months together. And we will do that. I firmly believe that we will do that. Now, COVID-19 has had its challenges. However, when I look at the Tamil community like yourselves coming together, it gives me renewed sense of hope and optimism that as we come together united as a city, as a community, and as a country,
And as a world, and as that, I think we will overcome this. And I'm looking forward to the months ahead when we start seeing the chances of us moving forward with a healthy city, province, and of course, country. So please accept my sincere good wishes for a wonderful event. And once this pandemic is over, we will be more united. And I almost can guarantee that. So happy Thai Pongal to all of you out there, and best wishes and for a healthy recovery. And thank you very much for the invitation. Thank you very much, Councillor Gary Crawford, for your words. And thank you so much for joining us this evening and showing your support. Thank you. Thank you. Up next, we're very happy to have with us a Member of Provincial Parliament from Scarborough Rouge Park and Parliamentary Assistant to the Minister of Transportation, our very own Vijay Thanikasalam, who has joined us. Vijay, we'd love to hear a few words from you. Thank you, Ruksha. எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். I want to wish everyone a happy Thai Pongal and happy Tamil New Year. It's kind of sad we cannot able to meet in person, but thanks to our Tamil community leadership, National Council of Kenyan Tamils, Tamil Academy, and Arivagam for organizing this event through Zoom. And really great to see all the three levels of government, from federal minister to mayor to MP and to all the councillors to be participating in this festival. I'm looking forward to hear from my colleague and Minister Pramit Sarkaria. Thank you for joining. I think he's going to speak soon, and great to see my friend, Councillor Gary Crawford, Cynthia Lai, MP Gary Anna, MP Salma Said, and the Minister as well. And I also see Councillor Ikra Khalid is also here to join. நான் எங்கட மக்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நான் நிச்சயமா போன வருடங்கள் நாங்கள் நேர்ல வந்து எங்கட மக்களை சந்திச்சு நாங்கள் இந்த தை திருநாளை சிறப்பாக கொண்டாடினாங்க. ஆனா இப்ப நேர்ல வந்து உங்களை சந்திக்க முடியாட்டியும் நாங்கள் இப்படி ஒரு இப்படி ஜூமாலையும் வீடியோவாலையும் வந்து மீட் பண்றது உண்மையா அட்லீஸ்ட் இப்படியாவது நாங்கள் எங்களோட மக்களோட கதைக்கிறன்றதே கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணமா இருக்கிறது. இந்த தை திருநாள்ன்றது நாங்கள் இந்த அறுவடை காலத்துக்கு எங்களுக்கு உதவிய எல்லாருக்கும், முக்கியமா இந்த சூரியனுக்கு நாங்க ஒரு நன்றி செலுத்துற நாள். அதோட நான் இந்த காலகட்டத்துல எங்களோட தமிழ் மக்களுக்கும், முக்கியமா இந்த முன்கள பணியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா டாக்டர்ஸ் மேர், நர்சஸ் மேர் அவர்களுக்கு நான் இந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். It is a Thai Pongal is a festival that ends the harvest season and the beginning of Tamil calendar year. We give the thank to sun, and at this point I would like to give my thanks to all the frontline care workers. They are working very hard day in and day out. And also I want to take this opportunity to thank the Honorable Minister Todd Smith for passing the bill, Tamil Heritage Month proclamation bill in Ontario in 2014. He had to table this bill 5 times to pass it in the Ontario legislature. So I want to thank him. And at the same time, I want to talk about what just happened recently back home. The demolition of Jaffna University's Mullivaikal Tamil Genocide Memorial Monument. And I think what just happened there, it just triggered all the sentiments and triggered all the values that we keep. We are always, as a community, we come together on May 18th to remember our loved ones, remember our brothers and sisters who got massacred by the Sri Lankan state during the peak of the genocide. And I was so thankful to see all the 3 levels of government came together to condemn this act. And at this point, I also want to thank Premier Dr. issue as well. எங்களோட மக்கள் நாங்கள் எவ்வளவுதான்
இவ்வளவு தூரம் புலம்பெயர் தேசங்கள்ல வாழ்ந்தாலும் எங்களோட தாய் நாட்டுல எங்களோட மக்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா எல்லாரும் ஒன்று சேர்வோம் ஒரு முடிவை ஒன்று சில நாங்கள் திரும்பவும் நிறைவேற்றிருக்கிறோம். தொடர்ந்தும் at the same time I want to thank all the Tamil people for their support for Tamil Genocide Education Week at this difficult time, and thank you for NCCT Academy and Arvigam for this opportunity, and looking forward to hear from my good friend Minister Prabit Zakaria. Thank you. Thank you very much, MPP Vijay Thanikasalam, for joining us this evening and being part of the Tamil Heritage Month and Thai Pongal celebrations. We appreciate your presence here with us tonight again. Up next, I'm very humbled and happy to welcome Member of Parliament from Mississauga, Erin Mills, MP Ikra Khalid, who has joined us this evening. MP Ikra Khalid, thank you for joining us, and we would love to hear a few words from you. Thank you so much, Ruksha. First of all, really big congratulations to the whole community for coming together, despite all of the challenges that we've had in this past year. Happy Thai Pongal, and very, very happy Tamil Heritage Month to each and every one of you and us together as a community, as we really celebrate not only the harvest season and to have Pongal, which is a rice pudding. I'm sad that I won't be having any this year, but also to recognize all of the amazing contributions of the Tamil Canadian community here in building the bridges and in building the framework on which Canada is really established. I have never seen a more hardworking community as the Tamil Canadian community here in Mississauga. All of the wonderful work that you do, the engagement, the community support, the humanitarian efforts, your care and love for your neighbors has really shone through this year and in this past year more than any other years. And I know that on behalf of my community here in Mississauga, Erin Mills, really want to thank you for all that you do. I do also want to address the incidents that happened in Jaffna in Sri Lanka. Our Prime Minister joined all of our caucus and the Tamil Canadian community to condemn these actions. We work really hard in Canada to ensure a strong, a stable, respectful, multicultural society. And that's why I was very happy when Member of Parliament Gary and the Sangari introduced Tamil Heritage Month. And here we are celebrating this month, learning about the culture and learning about each other, finding ways to continue to build those bridges. Thank you again for all that you do. And I will remind all of you on the call, this is amazing that they're celebrating virtually. We're finding innovative ways to come together. But I will ask all of you, please don't travel, don't go outside the home for non-essential purposes. Wash your hands regularly, wear a mask when you're out in public. And take care of each other. Watch out for your neighbors. Thank you again for having me here today. I'm looking forward to continuing working with this beautiful community and in the years ahead. Thank you again, Ruksha, and thank you everybody for having me here today. Thank you so much, MP Ikra Khalid, for joining us. We really appreciate you being part of our celebrations this evening. Next, I'm going to invite to speak Mayor for the City of Brampton, Patrick Brown. I believe he has another commitment. So we're going to hear from him, hear a few words from him before he has to go. Thank you, everyone, for your patience. Well, thank you very much. Thank you for having me on, and happy Thai Pongal, happy Tamil Heritage Month. It's been a real privilege to see the great work of the National Canadian Tamil Congress. I've been working with you since 2009, and I still remember going to Geneva for a day to talk about the genocide with Mohan. I think it's unusual to go to Geneva for a day, but we managed to pull it off to make sure that we were able to talk about the importance of exposing that genocide. And one of the important
aspects of Tamil Heritage Month is to make sure, despite the adversity the community has faced, that we continue to celebrate this classical language, this incredible culture, this incredible story of the Tamil people. I think that's why Heritage Month is so important. And I do want to thank this organization, NCTC, for being a platform that helps us protect this beautiful culture. And I think it's a gift to Canadians. The Tamil community is a gift to Canada. And I think as Vijay eloquently articulated, and Ikra Khalid, that the events with the destruction of the Mulivakal monument were really a continuation of what we've seen before. We faced a physical genocide, and now we are seeing a cultural genocide. And I think the fact that across partisan stripes at every level of government, the Canadians showed that we were aghast at what happened, shows how successful the community has been to really highlight that Canada is an ally to the Tamil community. It's not a partisan issue anymore. It's Canadians and Canada speaks in favor of human rights, of justice. And we saw that with the boycotting the Commonwealth, but the fact that our foreign minister went out there and spoke right away about what happened with the destruction of the monument shows that I think Canada stands clearly in the world as an ally to human rights and to preserving the Tamil culture and community. I also wanted to say, since it is Tamil Heritage Month and you learn about the Tamil culture, normally there'd be dances and food we'd be enjoying, but I do want you to know that every year that goes by, I feel that I'm becoming more Tamil myself by osmosis. My chief of staff is Tamil, my senior advisor is Tamil, my chief of police in Peel, who I work with closely, is Tamil, my IT director and facilities manager are Tamil, and my scheduler is Tamil. So I think by osmosis, I am half Tamil now. I always look forward to this a Tamil Heritage Month celebration as we celebrate the community, a community that I consider my own as well. So lots of love from the city of Brampton, and I look forward to next year when we're beyond COVID-19 and we can have this celebration in person together again. Pongal o Pongal. Thank you very much, Mayor Patrick Brown, for joining us. We really appreciate your continued support and your presence tonight with us for our celebrations. Thank you for joining. So up next, we're very happy to introduce and welcome Member of Provincial Parliament and Associate Minister of Small Business and Red Tape Reduction. We have with us MPP Pravmeet Sarkaria from Brampton South, who has joined us. Welcome, and we would love to hear a few words from you. Thank you very much, Usha, and I appreciate the opportunity to be here with you, with many other elected representative ministers, MPs, councillors, and the Honourable, His Worship Patrick Brown from the city of Brampton as well. And I truly, I just missed my colleague Vijay as well, who was on earlier, and really just appreciate the opportunity to celebrate Tamil Heritage Month as a Canadian, as someone has grown to learn more about the Tamil culture. It's been an absolute pleasure. Your language, your culture, and everything that you bring to this province and to this country has been incredible. So I want to take an opportunity to wish each and every single one of you celebrating a very happy Thai Pongal. And I also want to really acknowledge what happened just a couple of weeks ago and days ago in your in the country of Sri Lanka at the Jaffna University. And I believe, I had the great opportunity to, hear firsthand from a colleague of mine, Vijay, who was just on the call earlier, who took the opportunity to explain what has happened over the past, whether it was 5, 10, 15, 20 years to the community, and how important this was, and how they were, the government up there, the individuals at the university were trying to erase genocide. I myself, as a Sikh, have also, our community has gone through so much in the past 20, 30 years. So we recognize the importance of having to stand with communities like the Tamil community when such acts are taking place
back home, and I appreciated the opportunity that all of your community was coming together. So, I want to recognize the incredible role that the National Council of Canadian Tamils has played, a bipartisan role. It doesn't matter what level of government, what party, you were very successful in uniting on this cause, and government of Ontario was behind you, as was every single individual in the province of Ontario. So we remain committed to supporting our Tamil community, the incredible contributions you make to this country, to this province. As Vijay mentioned, it was Minister Todd Smith who introduced the Tamil Heritage Month Act, and I'm very happy that it has been proclaimed. It took about five opportunities to pass the legislature, but it finally did, and I'm very happy, and we're celebrating here today because of that. So to the entire team, countless organizers and supporters like Mohan that are out there currently working hard to support everybody and communities and educating. I appreciate your work that you are doing here in the province of Ontario, and we look forward to continuing to work with you. So I wish each and every single one of you all the best as you celebrate. Thank you so much for having me here. Thank you very much, MPP Pravneet Sarkaria, for joining us this evening and being part of our celebrations. Your presence is very much appreciated. So thank you. Thank you for joining us. So we will now be resuming with our next program, and following that, we'll be hearing from more of our dignitaries who have joined us this evening. நமது நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக இடம்பெறுவது கோலாட்டம். கோலாட்டத்தை வழங்கவிருக்கின்றனர் கலை ஆளி ஆசிரியர் தயாளினி ஜீனராஜ் அவர்களின் மாணவிகளான ஜாஸ்மீனா கிருபாகரன் மற்றும் சாதனா ஜீனராஜ். Oh
அழகிய கோலாட்டத்தை நமக்காக வழங்கிய கலை ஆளி ஆசிரியர் தயாளினி ஜீனராஜ் அவர்களின் மாணவிகளான ஜாஸ்மினா கிருபாகரன் மற்றும் சாதனா ஜீனராஜ் அவர்களுக்கு நன்றி. Up next, we are very happy to welcome and introduce Member of Provincial Parliament from Brampton East, critic and Attorney General MPP Gurtan Singh, who has joined us this evening. Thank you for joining us, and we would love to hear a few words from you. Thank you so much for having me. First off, big happy Thai Pongal to everyone. I always like to try out my Tamil when I'm with the amazing Tamil community. So I'll say, Vanakkam, Inya Thai Pongal na Valtakal, Epirikingal. How is that? Do we get a thumbs up? Is my Tamil okay? Yeah? It's such a beautiful and dynamic language, the Tamil language and the Tamil culture. And today is such an amazing day to be celebrating Thai Pongal, the Tamil New Year, and also Tamil Heritage Month. And I always think about the interactions I've had with the amazing, vibrant Brampton Tamil community and Tamils across the entire province. And it's so inspiring to see a community that has faced so much injustice through the genocide that the Tamil community has faced at the hands of the Sri Lankan government, to the continuing culture genocide that we're seeing Tamil people facing in Sri Lanka, as we've seen with this totally unjust demolition of the Mulivaikal massacre in Jaffna University. But we see here and across the world, Tamil people rising, and Tamil people, despite all this adversity, being so resilient and being so strong. And I think that's something that all of us can draw inspiration from. It's such an honor to be joining with Tamil community through this online measure. As the mayor has said earlier, generally we'd be having these events in the past in person and be partaking and seeing the visual amazing sights of Tamil culture, clothing, the amazing cuisine, and also learning so much of the rich heritage of the Tamil people. But we have to do it online now, which is okay. We have to do everything we can to stop the spread of COVID-19. But I'm always taken, anytime I have these interactions, I always reflect on just how rich and deep and how amazing this culture is. And that's why it's so important that in the face of a cultural genocide that the Tamil people are now facing, that Tamil community comes together even stronger to embrace themselves, and that we as Ontarians, as allies, as friends, help support and learn more about our Tamil friends, neighbors, and co-workers and across the board. So it's just an honor to be here. From the NDP, we've all been very strong in our support on the human rights abuses that the Tamil community has been facing. We are continuing wanting to push for the passage of Tamil Genocide Education Week, a bill which is so important to help the Tamil community be able to create awareness and learn and deal with the continuing genocide and past genocide that they faced. And we're here as allies in the NDP to continue to stand alongside the Tamil community. I just want to say in the end, it's such a pleasure to have joined with you all online and virtually. We're going to continue to stand up for human rights and justice, and we're going to continue to celebrate unequivocally our amazing Tamil community. So I'll be ending with, I think in person, I would say a point vango or a point varen. I'm looking to you for some cues on which would be appropriate. Point to varen. I say point to varen, and vanakkam to everyone. It's a wonderful event, and I wish you amazing success for the balance of the evening. Thank you so much, MPP Gurtan Singh, for joining us and sharing a few words. We really appreciate your continued support and presence with us this evening. Thank you. Up next, I'm very happy to welcome a trustee from Toronto District School Board, Yalini Rajakulasingam, who has joined us. Yalini, thank you for joining us. We would love to hear a few words from you as well. Nandri Riksha, hope you're doing well. எல்லோருக்கும் வணக்கம். முதலில் என் உள்ளம் நிறைந்த தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வழக்கமா நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். இந்த வருடம் வித்தியாசமாக இணையதள மூலமா சந்திப்பதில் மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த வருடம் சரியான எல்லோருக்கும் மிகவும் கடினமான ஒரு வருடமா இருந்தது. COVID-19 தாக்கத்தினால் தனிமையாகவும் மனமுடைந்த நிலையில நாங்க எல்லோருமே இருந்தோம். COVID-19 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈழத்தில் நடந்த சம்பவங்கள். கடந்த வாரம் ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில் முள்ளிவாய்க்கால் நினைவில் கட்டப்பட்ட அந்த சிலையை உடைத்தார்கள். எனக்கு ஞாபகத்தை வந்தது 10 வருடங்களுக்கு முன்பு மாவீரருக்காக கட்டப்பட்ட துயிலெல்லாம் உடைத்தார்கள். அதே கோபம் தான் நான் மீண்டும் உணர்ந்தேன்.
சில நேரங்கள் கஷ்டமா இருக்கும். என்ன இப்படிலாம் நடக்குது, நாங்க எங்களால என்ன செய்ய முடியும்னு. ஆனா தொடர்ந்து நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒன்றாக இனப்படுகொலைக்கு எதிராக போராடுவோம் என நம்புகிறேன். Just thinking about over the past decades, not even years, but the decades ever since Sri Lanka gained its independence, of how many different forms of oppression the Tamil community has faced, from loss of land to language to culture and to people. And it's always frustrating, and it sometimes feels like we're hopeless and no one cares that we have lost so much. But part of me is also very hopeful that we will continue the struggle. We are all reaffirming our commitment to standing up against the government of Sri Lanka and making sure that we bring awareness to Tamil genocide forward. Seeing even through a pandemic, we've seen different forms of resistance. Last year in May, when Peel District School Board released that tweet, a lot of youth mobilized, and through an online social media campaign, they made their voices heard. So like that, there's so many different forms of resistance, and I'm very confident that we will continue to fight, and we will continue to get the message across that what happened to us was genocide. And the government of Sri Lanka may try to take away different forms of memory, but the strongest form of memory is that which is within ourselves, and that they cannot touch. தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என சொல்வார்கள். இனி வரும் காலம் நாங்கள் எல்லோருக்கும் உடல் நலத்தோடையும் மிகவும் முக்கியம் mental health and well-beingக்கு முக்கியத்துவம் கொடுத்து இனி வரும் காலம் நல்ல அமையும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, Toronto District School Board Trustee Yalini Rajakulasingam, for joining us this evening. It was very nice seeing you, and thank you for being part of our celebrations. We will now be resuming with more of our programs, and then following that, we'll be hearing from some more dignitaries who have joined us this evening. அடுத்த நிகழ்வாக அன்னையின் இன்பத் தமிழே என்ற பாடலை எமக்காக இசைக்கவிருக்கின்றார் ரேச்சல் ரெமசியர். Thank
தமிழே என்ற பாடலை அழகாக இசைத்த ரேச்சல் ரமசியர் அவர்களுக்கு நன்றி. Up next, we are very happy to welcome a city councillor from Brampton wards 9 and 10, Harkarat Singh, who has joined us this evening. Thank you very much, Councillor, for joining us. We would love to hear a few words from you today. Sure. First of all, Vanakkam, happy Thai Pongal. I want to thank the organizers specifically for organizing this online COVID-friendly event. I know normally when it's Thai Pongal, we're active, especially in the city of Brampton, various schools, banquet halls where we're celebrating the culture, the language, the history of the Tamil community. But seeing that we're in the middle of COVID, thank you to the organizers for taking that responsibility to keep our community safe. Also, see some of my friends online, including Parthi and Mohan. I want to acknowledge sort of some of the work the community has done, especially when it comes to raising issues around human rights. Obviously, locally, we had the issue at the Peel District School Board as well. And the Parthi and Mohan and members of the community worked closely to sort of, with the social media mistake that was made, to address that, to not shy away from the word genocide, and to acknowledge the atrocities that occurred. So it's important that when we look at history, especially of the Tamil people, we also acknowledge the struggles and the injustices as well. So thank you to the members of the community for always raising concerns, whether it's local municipal politics or when we talk about injustices and human rights. And I hope to see that partnership continue and work together for a more vibrant community. Thank you. Thank you very much, Councillor Harkarat Singh, for joining us. It was very nice seeing you, and thank you again for being part of our celebrations. Thank you. Thank you. Up next, I'm very happy to welcome Toronto District School Board Trustee Anu Sriskandaraja, who has joined us this evening. Anu, thank you very much for joining us, and we would love to hear a few words from you as well. Thank you. அன்பான வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான வருஷம். எனக்கு நல்லா கஷ்டப்பட்டுட்டினோம். வேலை வாய்ப்பு, health issues. So, and even in the circumstance கூட நாங்க அங்க பொங்கல் celebrate பண்ணோம். So நான் NCCT-க்கு thank you. And I think especially the lockdown order, people are looking at a connection, and this is a way for us to continue to stay connected to our community. Also in the just very recently, we're seeing in America back home with our Jaffna students, and the protests and what's happening there with the memorial site. And, you know, I think at this Pongal, though we're celebrating Inga, my heart and my thoughts are with them and how they're able to celebrate and continue to remember Angara Tamilness. So thank you, Riksha, always doing a great job. And I'll leave it at that. Thank you. Thank you so much, Anu, for joining us. It was very nice seeing you once again. And thank you always for your continued support. Up next, very happy to welcome Toronto District School Board Trustee Parthi Kandavil, who has joined us this evening. Parthi Kandavil, thank you so much for having joined us this evening. We'd love to hear a few words from you as well. Tamil Thai Nalvalthukal Elamukku. So thank you for hosting this, Riksha. Good to see you again, and all the people behind the scenes as well, helping to put this virtual celebration together. My thanks goes to Arivaham, Tamil Academy, and CCT for doing the hard work year after year to organize
this space, a virtual space this year, to come together and celebrate our common bond of being Tamil. This year was very unique. As I mentioned, we were reminded by the resilience and the power and strength of our kith and kin, our brethren back home, as they stood up for a very important piece, the memorial and memorialization of the struggle in the Tamil genocide and the continued structural genocide. And I thought that was a very important event. Their strength has given us strength to continue our work here, ensuring that we fulfill our duty to recognize the genocide, to ask our governments to do more, expect more on this very near issue. So though it's a time of celebration, it's also a time of reflection to see where we have come as a community and what is the work we need to do, especially given the freedom, the rights, and the privileges we have in Canada. There's much more to go. And on that, I'd like to close on Thai Pongal. It's a day to, of course, celebrate the sun, the harvest, but as I recently learned, it's also a time to remember that time is cyclic. As the seasons go in a cycle, years go in a cycle, and as a community, we have to reflect with this period of COVID, time of quarantine and isolation reflection, what is the new cycle we're starting both as an individual and as a community? And I hope this time will give us the strength and ability to create further prosperity for Tamil. That's what Bharati asked us to do, to spread it in all 8 directions. And that's the work before us. Thank you. Bharati. Thank you very much, Toronto District School Board Trustee Parthi Kandavil, for joining us. And thank you, as always, for your continued support. So we will now be resuming with our programs. அடுத்த நிகழ்வாக இனிமை தமிழ்மொழி என்ற தலைப்பில் பாடலை வழங்கவிருக்கின்றார் அறிவகம் 1069 ஆசிரியர் மேரி கிரேஸ் ஜோசப் ஆண்டனி மற்றும் வனஜா பாலசுப்ரமணியம் அவர்களின் மாணவிகளான லக்ஷா சிவகுமார் மற்றும் கிஷான் சிவகுமார் வழங்கும் பாடல். இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. இனிமை தமிழ் மொழியமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது. கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கவியில் உயர்ந்திரையாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழியமது. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழ் என்னும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழ் என்னும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீது. இனிமை தமிழ் மொழியமது. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு. இனிமை தமிழ் மொழியமது. நன்றி. இனிமை
தமிழ்மொழி என்ற தலைப்பில் அழகிய பாடலை இசைத்த அறிவகம் 1069 ஆசிரியர் மேரி கிரே ஜோசப் ஆண்டனி மற்றும் வனஜா பாலசுப்ரமணியம் அவர்களின் மாணவர்களான லக்ஷா சிவகுமார் மற்றும் கிஷான் சிவகுமார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. எமது நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக செம்மொழி தமிழ்மொழி என்ற தலைப்பில் பேசவிருக்கின்றார் அறிவகம் 1020 ஆசிரியர் கில்டா செல்வநாயகம் அவர்களின் மாணவி பூர்ணி திவ்யா ஸ்ரீதர் பாபு. எல்லோருக்கும் வணக்கம். இந்த உலகில் முதல் தோன்றிய இனம் தமிழர், முதல் தோன்றிய மொழி தமிழ். அது மட்டுமன்றி உலகில் எமது மொழியும் செம்மொழி சிறப்பை பெற்றது எமக்கு பெருமை அல்லவா? அப்படிப்பட்ட மொழியை தாய்மொழியாக கொண்டதில் எனக்கு எவ்வளவு பெருமை. இன்று தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை, எதிரிகளாக புலம்புயர்ந்து வாழ்கின்றோம். நாம் வாழும் நாட்டில் எனது மொழியை நான் கற்கின்றேன். என்னால் தமிழ் பேச முடியும், எழுத முடியும், வாசிக்க முடியும். நான் தமிழன் என்ற அடையாளத்துடன் வாழ்கின்றேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கமைய நான் என்னை சமூகத்தில் அடையாளப்படுத்துகின்றேன். எங்கள் தாய்மொழியை தொலைத்து எப்படி தமிழனாக வாழ முடியும்? எனது பெற்றோர் எனக்கு என் தாய்மொழியை ஊட்டி வளர்க்கின்றார்கள். அம்மா அப்பா என்பதில் இருக்கும் சுகத்தை அனுபவித்து பாருங்கள். அந்த சுகம் வருமா? மம் டாட் என்று கூறுவதில் தாய்நாட்டில் தமிழே கற்று வளர்ந்த நம் பெற்றோரின் எத்தனை பேர் தன் பிள்ளைகளுக்கு தாய்மொழியை கொடுக்க தவறிவிட்டனர். பிள்ளைகளின் குற்றமில்லை, அவர்களை வழிகாட்டாத பெற்றோர் தான் குற்றவாளிகள். தன் பிள்ளைக்கு தாய்மொழியை கொடுக்க தவறிவிட்டார்கள். பிள்ளை வளர்ந்து சமூகத்தில் தன்னை அடையாளப்படுத்தும் போது உங்களை திட்டுவார். பல பெற்றோர் தங்கள் கடமையை செய்கின்றார்கள். அவர்களுக்கு தலை வணங்குகிறேன். எங்கள் தாய்மொழி எங்கள் உயிர் மூச்சு. அதை பேச மறந்த தமிழன் வாழ முடியுமா? சிந்தியுங்கள் சில பெற்றோர்களே. தாய்மொழியை மதியுங்கள், நேசியுங்கள். என் பிள்ளை தமிழ் கற்கிறான் என்று பெருமையுடன் மாதட்டி கூறுங்கள். கிடைக்கும் மகிழ்ச்சி. தாய்மொழியை பெருமைப்படுத்துங்கள். வரலாற்று கடமையை செய்ய தவறிடாதீர்கள் பெற்றோர்களே. காகத்தின் கூட்டில் வாழும் குயில்கள் எப்போதும் கூ கூ கூவுவது போல் நம்மிடம் எம் தாய்மொழியை பேச வேண்டும். மறந்திடாதீர்கள். நன்றி. செம்மொழி தமிழ்மொழி என்ற தலைப்பில் நமக்காக ஒரு சிறந்த பேச்சை வழங்கிய அறிவகம் 1020 ஆசிரியர் கில்டா செல்வநாயகம் அவர்களின் மாணவி பூர்ணி திவ்யா ஸ்ரீதர் பாபு அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக பேசவிருக்கின்றார் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் ஜெயக்குமாரி உதயகுமாரன் அவர்களின் மாணவி சனாதினி சந்திரகுமார். சனாதினி சந்திரகுமார் ஆகிய நான் கனடா தமிழ் கல்லூரியின் மாணவியாவேன். என் தாய் தமிழின் சிறப்பை தாய் மரபு திங்கள் நாளில் பேச வந்துள்ளேன். கேள் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழ் மொழிக்கு எனது முதல் வணக்கம். மற்றும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கம். வையகம் தனில் நீண்ட வரலாற்றையும் உயர்ந்த பாரம்பரியத்தையும் கொண்ட தமிழராகிய நாம் எங்கள் மொழியையும் தமிழர் மரபையும் பேணி பாதுகாக்க
பாதுகாப்பது எமது தலையாய கடமையாகும். பழமை, இனிமை, தனித்தன்மை, இலக்கண மரபு, இலக்கிய வளம் என்பவற்றை தென்னகத்தை கொண்ட நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி எல்லா மொழிகளுக்கும் முன்தோன்றிய முதுமொழி என்பது நம் இனத்திற்கே உரிய பெருமையாகும். இன்று ஆயிரக்கணக்கான மொழிகள் தோன்றி மறைந்தாலும் முதல் தோன்றிய தமிழ் என்றும் இளமையுடன் திகழ்கின்றது. காலத்திற்கே காலம் தோன்றும் அறிவியல் படைப்புகளால் மொழிகள் வளம் பெற்று வருகின்ற போதிலும் அவற்றை எல்லாம் இடரின்றி தென்மொழிக்குள் சேர்த்துக் கொள்ளும் மொழி வளம் நம் தாய்மொழியாம் தமிழில் உள்ளது. அலந்தெரிய காலத்தின் முன் தோன்றியும் இன்றளவும் நிலைக்கும் செம்மொழியாம் நம் தாய் தமிழை நாம் ஒவ்வொருவரும் கற்று அதை புலம்பெயர்ந்த மண்ணில் நிலம் பேரா நினைவுகளோடு வாழும் மொழியாக மாற்றுவோம். வாழ்க தமிழ், வளர்க நம் பண்பாடு, வையகம் உள்ளவரை ஓங்குக நம் தமிழ் மரபு. நன்றி, வணக்கம். அழகான ஒரு பேச்சை எமக்காக அளித்த கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் ஜெயக்குமாரி உதயகுமாரன் அவர்களின் மாணவி சனாதினி சந்திரகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக தந்தான பாட்டு என்ற தலைப்பில் ஒரு அழகிய நடனத்தை வழங்கவிருக்கின்றனர் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் மெர்லின் இமானுவல் அவர்களின் மாணவிகளான தர்ஷனா சசிதரன் மற்றும் அஞ்சனா சக்தி வடிவேல். சந்தோஷந்தாங்க நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில போங்க. ஆமா எல்லாரும் வாங்க வந்தா சந்தோஷந்தாங்க நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில போங்க. தந்தான பாட்டு பாடி வந்தோம் கொண்டாடி தங்க தமிழ் நாட்டுப்புறத்தின் கலை வழியாடி.
அதிரும் இடியொலி கேட்டாட சுழலும் புவியாட சூழும் தீமையை வென்றாட அழகு மயிலாட அதிரும் இடியொலி கேட்டாட சுழலும் புவியாட சூழும் தீமையை வென்றாட அறிவினையூட்டும் கல்வியை கற்று நிமிர்ந்து நடை போட ஆணவம் மூட்டும் சுயநலன் தன்னை விரட்டி வீட்டியாட அறிவினையூட்டும் கல்வியை கற்று நிமிர்ந்து நடை போட ஆணவம் மூட்டும் சுயநலன் தன்னை விரட்டி வீட்டியாட குணநலம் கெடுக்கும் வறுமை பேயை உழைப்பால் வென்றாட துணிவுடன் நாளும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி நடை போட அழகு மயிலாட அதிரும் இடியொலி கேட்டாட சுழலும் புவியாட சூழும் தீமையை வென்றாட தந்தான பாட்டு என்ற தலைப்பில் ஓர் அழகான நடனத்தை வழங்கிய கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் இம்மானுவல் அவர்களின் மாணவர்களான தர்ஷனா சசிதரன் மற்றும் அஞ்சனா சக்தி வடிவேல் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன சின்ன வண்டி கட்டி என்ற பாடலை எமக்கு வழங்கவிருக்கின்றார் அறிவகம் 1061 ஆசிரியர் பி நந்தினி அவர்களின் மாணவி வர்ணிகா தில்லை நடராஜா. சின்ன சின்ன வண்டி கட்டி என்ற அழகிய பாடலை
நமக்கு வழங்கிய அறிவகம் 1061 ஆசிரியர் வி நந்தினி அவர்களின் மாணவியான வெர்னிகா தில்லை நடராஜா அவர்களுக்கு நன்றி. நமது நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழுக்கும் அமுதென்று பேர் என தொடங்கும் அழகிய பாடலை நமக்கு வழங்கவிருக்கின்றார் சுஹல்யா ரகுநாதன் அவர்கள். பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்ற பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழில் புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்ததேன், சுடர் தந்ததேன். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்பத் தமிழ் எங்கள் வளவிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்பத் தமிழ் எங்கள் வளவிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்னும் தலைப்புள்ள அழகிய பாடலை நமக்காக வழங்கிய சுஹல்யா ரகுநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக கள்ளமில்லா நெறிக்குறவர் என்ற தலைப்பில் நடனத்தை வழங்கவிருக்கின்றார் கலை ஆளி ஆசிரியர் ஜெயா பாலமுகுந்தன் அவர்களின் மாணவி காவியா பாலமுகுந்தன்.
கள்ளமில்லா நரிக்குறவர் என்ற தலைப்பில் நடனத்தை வழங்கிய கலை ஆளி ஆசிரியர் ஜெயா பாலமுகுந்தன் அவர்களின் மாணவி காவியா பாலமுகுந்தன் அவர்களுக்கு நன்றி. Next, we are very happy to welcome Chairperson for the National Council of Canadian Tamils, Professor Sri Ranjan, who has joined us this evening. Professor Sri Ranjan, thank you for joining us this evening, and we would like to hear a few words from you now. Thank you. கனடிய தமிழர் தேசியவையின் சார்பில் தமிழ் மரபு திங்கள் கொண்டாட்டத்தை ஒழுங்கு செய்த கனடா தமிழ் கல்லூரி அறிவகம் ஆகிய அமைப்புகளுடன் கலந்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்திலிருந்து இனவழிப்பினால் பாதிக்கப்பட்டு 15 லட்சத்துக்கு மேலாக ஈழத்தமிழர்களால் இடம்பெயர்ந்து வாழ்கின்றனர். நாம் பிறந்த நாட்டில் சுதந்திரமாக எமது கலை கலாச்சாரங்களை பெருமையுடன் கொண்டாட முடியாத சூழலே நிலவுகின்றது. ஆனாலும் இன்று கனடாவில் நாம் கோலாகலமாக எமது கலை கலாச்சாரங்களை கொண்டாட இந்த தமிழ் மரபு திங்கள் பிரகடனம் ஒரு உந்து சக்தியாக அமைந்துள்ளது. பல புலம்பெயர்ந்து வாழும் பிள்ளைகள் அவர்களின் உறவினர்கள் எல்லோரும் பல நாடுகளில் புலம்பெயர்ந்ததால் எமது தாய் நாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. புலம்பெயர்ந்த நாடுகளில் வளரும் பிள்ளைகள் அந்நாட்டு மொழிகளிலே தேர்ச்சி பெறுவதால் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள எமது உறவுகளுடன் தமிழ் மொழியிலேயே கருத்து பரிமாற நிர்பந்திக்கப்படுவர். அதிவேகமாக நகரும் உலகமயமாக்கலின் கீழ் புலம்பெயர் வாழ் தமிழர் மத்தியில் தமிழ் மொழியே இணைப்பு மொழியாக பயன்படும். இதற்கு கனடாவில் தமிழை வளர்ப்பதற்கு கனடா தமிழ் கல்லூரி அறிவகம் ஆகிய அமைப்புகள் பங்கு அளப்பெரியது. I would like to say a few words in English for the benefit of those who are participating who don't speak Tamil. On behalf of the National Council of Canadian Tamils, along with Canada Tamil Academy and Arivagam, it gives me great pleasure being part of the 2021 Tamil Heritage Month celebrations. Once again, I wish to thank the representatives of the different levels of government who made the Tamil Heritage Month proclamation possible. They worked at the city level, provincial level, and the federal levels to make it possible for us to celebrate today. Over 1.5 million Ilan Tamils were forced to flee their homeland due to the genocidal war unleashed upon us. Yet these celebrations are a testimony to the resilience of our people. The untiring efforts of numerous volunteers with the Arivagam and Canada Tamil Academy have kept the Tamil language alive and thriving among the next generation of diaspora Tamils. These efforts are vital for the continuation of Tamil culture and traditions amongst the diaspora. We wish you all a happy Thai Pongal and a healthy and optimistic year ahead. Thank you very much. Nandri, Vanakkam. Thank you very much, Professor Sri Ranjan, Chairperson for the National Council of Canadian Tamils, for joining us this evening and sharing a few words with us. We appreciate you being part of the celebrations this evening. Thank you. Thank you. நமது நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக மகளே மகளே தமிழ் தேன் மலரே என்ற தலைப்பில் நடனத்தை வழங்கவிருக்கின்றார் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் திரு ஐயம்பிள்ளை சண்முகநாதன் அவர்களின் மாணவிகளான தேனுகா ஜெயரட்னம் மற்றும் மெலனி சுரேஷ்குமார்.
மகளே மகளே தமிழ்த்தேன் மலரே என்ற தலைப்பில் நடனத்தை வழங்கிய கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் திரு ஐயம்பிள்ளை சண்முகநாதன் அவர்களின் மாணவிகளான தேனுகா ஜெயரட்னம் மற்றும் மெலனி சுரேஷ்குமார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. அடுத்து அமுதே தமிழே அழகிய மொழியே என்ற தலைப்பில் ஒரு அழகிய பாடலை நமக்காக வழங்கவிருக்கின்றார் சரிகா நவநாதன். सा रे गा पा सरिगा सरि सरि ग प गरि सरिगा
அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசையே தனி இசையே தரணியிலே முதல் இசையே ஊன்மெழுகாயுருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் ஊன்மெழுகாயுருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள் கலை பலவும் பயிலவரும் அறிவு வளம் பெருமை தரும் என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது என் கனவும் நினைவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது பூங்குயிலே என்னோடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே என்ற தலைப்பில் அழகிய பாடலை எமக்காக அளித்த சரிகா நவநாதன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலைகள் மிகுந்த எங்கள் என்ற தலைப்பில் பாடலை வழங்கவிருக்கின்றார் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் அனுஷியா பாஸ்கரன் அவர்களின் மாணவி நிமிர்கா வசந்தகுமார். வணக்கம். கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலைய
பாடலே தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே தேன் வழிந்தோடும் நதி போல் நல்விருந்தாகுமே வீரன் பாரதியின் பாடல் அழகாலே வீரன் பாரதியின் பாடல் அழகாலே தேசமுயர்வாகுமே கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழவே என்றும் நிலையாத மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழவே வள்ளுவர் குரலாலே வளர்ந்த தாய்மொழி உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கிய தேன்மொழி வள்ளுவர் குரலாலே வளர்ந்த தாய்மொழி உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கிய தேன்மொழி திரு தமிழ் மலர்கள் தேடி நீதும் தந்த திரு தமிழ் மலர்கள் தேடி நீதும் தந்த ஓவையும் இளங்கோவும் யாவரும் போற்றிய கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையாத மொழியே உன் புகழ் பாடுவேன் அருமை கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே கலைகள் மிகுந்த எங்கள் என்ற தலைப்பில் பாடலை வழங்கிய கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் அனுஷியா பாஸ்கரன் அவர்களின் மாணவி நிமிகா வசந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து பொங்கல் என்னும் தலைப்பில் பேசவிருக்கின்றார் அறிவகம் 1015 ஆசிரியர் அற்புத ராணி கிருபராஜ் அவர்களின் மாணவி ஜஸ்விகா உதயகுமார். தமிழின் பெருமை மரபுத் தமிழன் ஆண்ட மொழி தமிழ் வீரத்தமிழன் தாய்மொழி தமிழ் தமிழன் என்ற பெருமை மனதில் சிந்தை சூடிய மொழி தமிழ் தமிழை எங்கள் தாய்மொழி என்போம் அமிழ்தின் இனிமை அதனில் காண்போம் தாயினும் பெரியது தமிழ் மொழி என்போம் தூய மனதோடு துணிவாய் சொல்வோம் வேற்று மொழி பேசினும் தமிழ் மொழி என்போம் அடுத்தவர் கண்டு திகைத்திட நிற்போம் தமிழை என்றும் எங்கள் பேச்சு என்போம் அதுவே என்றும் எங்கள் மூச்சு என்போம் தமிழை எங்கள் அடையாளம் என்போம் அதுவே எங்கள் மரபு திங்கள் என்போம் எம்முயிர் என்றும் தமிழுக்கு என்போம் எம்முயிர் என்றும் தமிழுக்கு என்போம் தமிழ்தாய் இன்பம் கண்டு என்றும் வாழ்வோம் தமிழ்தாய் இன்பம் கண்டு என்றும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். பொங்கல் என்னும் தலைப்பில் பேசிய அறிவகம் 1015 ஆசிரியர் அற்புத ராணி கிருபராஜ் அவர்களின் மாணவி ஜஸ்விகா உதயகுமார் அவர்களுக்கு நன்றி. நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து தமிழ் வரமாகும் என்ற தலைப்பில் நடனத்தை வழங்கவிருக்கின்றார் கலை ஆளி ஆசிரியர் ராஜநந்தினி லிங்கன் அவர்களின் மாணவிகளான பூங்கவி லிங்கன், பூந்தளிர் லிங்கன், தாரணி லக்ஷ்மவாசன் மற்றும் சிவானி துஷ்யந்தன்.
தமிழ் வரமாகும் என்ற தலைப்பில் அழகிய நடனத்தை எமக்கு வழங்கிய கலை ஆளி ஆசிரியர் ராஜநந்தினி லிங்கன் அவர்களின் மாணவிகளான பூங்கவி லிங்கன், பூந்தளிர் லிங்கன், தாரணி லக்ஷ்மவாசன் மற்றும் சிவானி துஷ்யந்தன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தித்திமி திமி என்ற பாடலுக்கு நடனத்தை வழங்கவிருக்கின்றனர் கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் வதனி அமிர்தலிங்கம் அவர்களின் மாணவர்களான சுடர் திருமுகம் மற்றும் ஆரணி திருக்குமார்.
தித் திமி திமி என்ற பாடலுக்கு நடனத்தை வழங்கிய கனடா தமிழ் கல்லூரி ஆசிரியர் பதனி அமிர்தலிங்கம் அவர்களின் மாணவர்களான சுடர் திருமுகம் மற்றும் ஆரணி திருக்குமார் அவர்களுக்கு நன்றி. நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து மொழி என்ற தலைப்பில் பேசவிருக்கின்றார் அறிவகம் 1082 ஆசிரியர் கேதீஸ்வரி அவர்களின் மாணவியான கிருத்திகா சுதர்ஷன். மொழி அம்மா கற்றுக் கொடுத்த மொழி, ஆசையாய் கற்றுக் கொண்ட மொழி. அம்மா கற்றுக் கொடுத்த மொழி, ஆசையாய் கற்றுக் கொடுத்த மொழி. இலக்கியமாய் தித்திக்கும் மொழி, ஈருலகிற்கும் பொதுவான மொழி. இலக்கியமாய் தித்திக்கும் மொழி, ஈருலகிற்கும் பொதுவான மொழி. உலக பொதுமறை உருவாக்கப்பட்ட மொழி, ஊரில் உள்ள மொழிகளிலே பழமை வாய்ந்த மொழி. உலக பொதுமறை உருவாக்கப்பட்ட மொழி, ஊரில் உள்ள மொழிகளிலே பழமை வாய்ந்த மொழி. எந்தன் தாய்மொழி, தாய்க்கு நிகரான மொழி. ஏனைய மொழிகளிலே முதன்மையான மொழி, ஐம்பெரும் காப்பியம் முதல் பல இலக்கியம் தோன்றிய மொழி. ஏனைய மொழிகளிலே முதன்மையான மொழி, ஐம்பெரும் காப்பியம் முதல் பல இலக்கியம் தோன்றிய மொழி. ஒற்றுமையே கற்றுக் கொடுத்த மொழி, ஓலை சுவடிகளில் பொறிக்கப்பட்ட மொழி. ஒற்றுமையே கற்றுக் கொடுத்த மொழி, ஓலை சுவடிகளில் பொறிக்கப்பட்ட மொழி. ஔவை போன்ற பல புலவர்களால் போற்றி காக்கப்பட்ட மொழி. தமிழ் மொழி என்றும் ஓயாத மொழி. ஔவை போன்ற பல புலவர்களால் போற்றி காக்கப்பட்ட மொழி. தமிழ் மொழி என்றும் ஓயாத மொழி. நன்றி. மொழி என்ற தலைப்பில் அழகிய பேச்சை நமக்கு வழங்கிய 1082 அறிவகம் ஆசிரியர் கேதீஸ்வரி அவர்களின் மாணவியான கிருத்திகா சுதர்ஷன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இடம்பெறுவது அறிவக ஆசிரியர்கள் இணைந்து வழங்கும் செந்தமிழர் சிறப்பு என்ற தலைப்பில் இடம்பெறும் கவியரங்கம்.
கவி அரங்கத்தின் தலைவர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் கவி அரங்கத்தில் தமிழ் மொழி சிறப்பு என்ற தலைப்போடு வனிதா ராசேந்திரம், தமிழ் பண்பாட்டு சிறப்பு என்ற தலைப்போடு கில்டா செல்வநாயகம், தமிழின் கலை சிறப்பு என்ற தலைப்போடு அற்புதராணி கிருபராஜ், தமிழின் இலக்கிய சிறப்பு என்ற தலைப்போடு கலைமதி வரதராஜன். அடுத்து உங்களுக்காக அறிவக ஆசிரியர்கள் இணைந்து வழங்கும் கவி அரங்கம். வணக்கம். தாய் பிறந்த இந்த நாளில் மரபுயர்த்தும் உணர்வோடு தாய்மண்ணின் வழிபிறந்த உறவோடு குடும்பமென குழுமியிருக்கும் உறவுகளே, இணைய வழி இணைந்துவிட்ட இன்தமிழ் மாந்தரே, கவி பாட வந்திருக்கும் தமிழ் கல்லூரி குயில்களே, இந்த கவிதை தலைமையின் சீர்மிகு வணக்கம். பாடும் பரப்புக்குள் அடங்கிவிடா செந்தமிழ் சிறப்புகளை எடுத்தியம்பும் சிறு முயற்சி என நினைத்து கவி நிகழ்த்த இங்கு வந்தோம். தீந்தமிழ் மாந்தர் எச்சிறப்பால் உயர்ந்தார், தகைசால் செம்மொழியின் சீர்மிகு சிறப்பா, உலகோர் உய்த்து உணரும் பண்பு நலன் சார் பெருமையா, ஆடல் பாடல் என அற்புதங்கள் செய்யும் கலை வழி செழுமையா, ஐந்தினை அன்பையும் அறவழி செம்மையும் சான்ற இலக்கிய இனிமையா, எவ்வழி நின்று செம்மை தமிழின் சிறப்பை இயம்புவோம் நாம். இங்கே கவி சொல்ல வந்திருக்கும் குயில்கள் திருமதி வனிதா ராஜேந்திரம் ஆசிரியர், திருமதி கில்டா செல்வநாயகம் ஆசிரியர், திருமதி கலைமதி வரதராஜன் ஆசிரியர், திருமதி அற்புதராணி கிருபராஜ் ஆசிரியர். இந்த நான்கரும் இங்கே கவிபாட வந்திருக்கின்றார்கள். தமிழின் சிறப்பு அறிவீரா நீங்கள், தமிழின் சிறப்புகள் அறிவீரா நீங்கள், எனும் அழகொளி இன் தமிழின் பேரொளி, தம்மிடை மட்டுமே இழ் உண்டு என்பதை திமிருடன் இயம்பும் தம் தமிழ் மொழி. புலவன் ஒட்ட கூத்தனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையே ஒரு உரையாடல். என் அன்பா, தீந்தமிழ் புலவா, பசி இல்லையெனில் பாலை மட்டும் பருகுக என்றாள் மனைவி. எவன் உண்பான் உண்பாலை, புகழேந்தி வெண்பாவில் சிலவற்றை பிழிந்துதா, சுவையோடு உண்பேன் என்றான் கூத்தன். இதுவே தமிழின் சிறப்பு. நம் புலவர் தமிழை வியந்த வண்ணம்தான் எத்தனை அழகு, எப்படியெல்லாம் தமிழை சொன்னார்கள். விட்டு சித்தன் விரித்த தமிழ், தேனார் செய்த தமிழ், சொல்லிலே பொழிந்த தமிழ், சீர்மலி தென்தமிழ், திருவரங்கத்தமிழ், கோதைவாய்த்தமிழ், நல்லியல் இன்தமிழ், சங்கத்தமிழ், சங்கம் மலி தமிழ், நாம் அருவு தமிழ், பா வளரும் தமிழ், இன்தமிழ், வியந்தமிழ், துயதமிழ், நத்தமிழ் என தமிழின் சிறப்புகளை நம் புலவோர் எத்துணை சிறப்போடு வியந்துரைத்தார்கள். என் தமிழ் மொழியின் சிறப்பினை சொல்ல முனைத்தால் கட்டவிழ்த்து ஓடும் காணும் பொங்கல் காலை போல் பெருட்டு பாயும் என் கவி. போதும் இதோடு என்று என் அருமை கவிஞரை கவிபாட அழைக்க விளைகிறேன். மாந்தரில் ஆணைவிட பெண் அழகு, தமிழ் மாண்பினை பேணவன இறை படைத்திட்ட பண்பாட்டு பெட்டகங்கள் பெண்கள். ஆண் சொல்லும் தமிழை விட எப்போதும் பெண் சொல்லும் தமிழே பேரழகி. கேட்போம் தை திங்கள் இந்நாளில் தையலார் புனைந்த கவி. மொழியின் சிறப்பு திருமதி வனிதா ராஜேந்திரம். இவர் தீயின் துளி, தென்றலாய் வீசினால் சுடராகும், புயலாய் வீசினால் புலம்பாகும், விரும்பினால்
வீசி பாருங்கள். கலைத்துறை பட்டதாரி, 30 ஆண்டுகள் ஆசிரிய பணி, போற்றுதற்குரிய சேவகி, புனைந்து வரும் கவி கேட்போம். உள்ளிடும் உணர்வாய் தோன்றி ஒளி தரும் அறிவாயோங்கி, அமுதமாம் இன்பக் கள்ளினும் களிப்பே நல்கும் கன்னி தமிழ் தாயை முதற்கண் போற்றி வணங்கி, தலைமை பொன் கவிக்கும் சக கவிஞர்களுக்கும் இணைய வழி இணைந்திருக்கும் எம் தமிழ் உறவுகளுக்கும் வனிதை இவளின் கவி வணக்கம் ஏற்றிடுவீர். தமிழ் மொழி சிறப்பு. உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாம் தமிழ் மொழியே, செம்மொழி தாயே, செம்மை எல்லாம் செப்பிட வாயினிக்கும். இனிய கனியே நந்தமிழே, இயம்ப இனிக்கும் இன்தமிழே, தனித்தமிழின் உயிர் அமுதே, தழைக்கும் இன்ப இசை அமுதே. தனித்தமிழின் உயிர் அமுதே, தழைக்கும் இன்ப இசை அமுதே. நீண்ட காலம் நிலைத்த நின் அனுபவம், நெருப்பிலும் நீரிலும் தப்பிய வல்லபம். சூழ் இயற்கையோடு இயந்த பெருமிதம், இயல்பாய் ஆண்ட தனித்துவம். அனைத்து மொழியின் ஆதி என்பதும் கீழடி ஆய்வுகள் அள்ளித் தரும் ஆதாரமும். வாழ்வாங்கு வாழ்ந்த பேரினத்தின் வரலாறே உலகின் பிறப்பிடம். சிந்து சமவெளி முதல் கீழடியென விரிந்து அரிக்கமேடு தாண்டி ஈழம் வரை உன் முது தொல் மரபுகள் பறந்து விரிந்து படர்ந்து தெரிந்து கொள்ள செழுமை சீர் செவ்விலக்கியங்களும் இலக்கணச் சீர் தொல்காப்பியமும் காலத்தை வென்ற தனிச் சிறப்பை காட்டி நிற்கும். செழுமை சீர் செவ்விலக்கியங்களும் இலக்கணச் சீர் தொல்காப்பியமும் காலத்தை வென்ற தனிச்சிறப்பை காட்டி நிற்கும். காவியமும் ஓவியமும் காவிரியும் வையையும் கட்டிடமும் சிற்பமும் கல்வெட்டும் புதை பொருள்களும் காலங்கடந்த சிறப்பு மொழி என உலக மொழி ஆராய்ச்சியாளர்களையே வியக்க வைத்து தன்பால் ஈர்த்தவளே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என முதிர்ந்த உயர் சிந்தனையை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒட்டு மொத்த மொழிகளுக்கும் உலக கவிதை எழுதிய தாயவளே. இயலும் இசையும் நாடகமுமாய் தேன் அளந்த சங்க தமிழ் ஓலையாய் 10 பாட்டு 8 தொகையாய் 14 கீழ்கணக்காய் அகமும் புறமுமாய் அறமும் மரமுமாய் இயற்கையோடு இயந்த ஐவகை நிலங்களின் வாழ்வியலை வகுத்த வானளந்த வண்ணத்தமிழ் மொழி சிறப்பே. வேறெந்த மொழியிலும் காணா தனிச் சிறப்பே. யாப்பு அணி ஓசை இலக்கண இலக்கிய இனிமைகளை பாங்காய் பைந்தமிழ் நூல்களில் தந்தவளே. 10க்கு மேற்பட்ட தனிச்சிறப்பு கொண்டு தனித்தியங்கும் தனிப்பெருமையுடன் செம்மொழிக்கு தாயானவளே. 10க்கு மேற்பட்ட தனிச்சிறப்பு கொண்டு தனித்தியங்கும் தனிப்பெருமையுடன் செம்மொழிக்கு தாயானவளே. உயிரிலே மெய்புணர்ந்து பிற எழுத்துக்களை உருவாக்கி மூவினங்களால் மொழிப்பெயராகிய தமிழ் மொழியின் சொற்சிறப்பை சொல்ல சொல்ல வாயினிக்கும். உயிரிலே மெய்புணர்ந்து பிற எழுத்துக்களை உருவாக்கி இனங்களால் மொழிப்பெயராகிய தமிழ் மொழியின் சொற்சிறப்பை சொல்ல சொல்ல வாயினிக்கும். தமிழுக்கு அழகு லகரம். தமிழுக்கு அழகு லகரம். தமிழ் தமிழ் எனும் பொழுது அமிழ்து அமிழ்து என சுவையமுதை அள்ளித்தரும் தமிழமுதே தனி அழகு. தமிழுக்கு அழகு லகரம். தமிழ் தமிழ் எனும் பொழுது அமிழ்து அமிழ்து என சுவை அமுதை அள்ளித்தரும் தமிழ் அமுதே தனி அழகு. எழுத்தின் சுருக்கத்தையும் மொழியின் வளத்தையும் ஓரெழுத்து சொற்களும்
ஆண் பெண்ணுக்கு உயர்தினை உருவத்தையும் 7 பருவத்தையும் காட்டி அகரினை பூவுக்கும் மரத்திற்கும் பருவமும் உருவமும் கொடுத்த சொற்சிறப்பும் வளங்கொண்ட மொழி சிறப்பும் வேறெந்த மொழியிலும் காணா தனிச்சிறப்பே. தமிழ் மொழியின் சிறப்பினை கற்றறிந்த மேல்நாட்டு அறிஞர் ஜிஜோ போப் தன் கல்லறையில் தமிழ் மாணவன் என பொறிக்கச் செய்த பெருமை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், உயிருக்கு சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், உயிருக்கு ஒப்பாக தமிழை கூறி உயிர்விட்ட கவிஞர்கள் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், உயிருக்கு ஒப்பாக தமிழை கூறி உயிர்விட்ட கவிஞர்கள் எம்மினிய மொழி சிறப்பை இனிவரும் தமிழ் முறைக்கும் எம்மினிய தமிழ் மொழி சிறப்பை இனி வரும் தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம். தமிழராய் தலை நிமிர்வோம். நன்றி, வணக்கம். இனியும் தாவென கேட்க முடியாதவாறு இனிதாக கவி சொன்னார் அனிதா. செம்மொழி சிறப்பின் செம்மை செப்பினார் செல்வி. இடரென எது வந்த போதும் ஏறி மிதித்து எழுகின்ற மொழி, அகலும் இடமெல்லாம் ஆழமாய் நின்று பொய்மையின் தோல் இருத்து தொன்மையின் உண்மையை உலகுக்கு உணர்த்தும் மொழி என்றார் இந்த பெண்கவி. வாழ்க இந்த பெண்கவி. அடுத்து கவி சொல்ல வருகின்றார் ஆசிரியர் திருமதி ஹில்டா செல்வநாயகம். கற்பிக்கும் பணி அதற்கு தன்னையே தாரை வார்த்த பண்பு நிறை பேராளர். மொழியிலே இனியன உண்டு என்பதால் காய் தவிர்த்து கனி பேசும் காரிகை இவர். மொழியிலே இனியன உண்டு என்பதனால் காய் தவிர்த்து கனி பேசும் காரிகை இவர். பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி. இவர் ஆற்றும் ஆசிரிய பணிக்கு அகவை 34. பண்பட்ட நிலத்தே விளையும் நற்பயிர் போன்றே பண்பட்ட மனதே விளையுமாம் பண்பு. பண்பட்ட நிலத்திலே விளைகின்ற நற்பயிரை போன்றே பண்பட்ட மனத்தே விளையுமாம் பண்பு. அன்பு ஈணுமே பண்பு என்ற நாடாச்சொல் என அருந்தமிழின் பண்புடை சிறப்பை பகர வருகின்றார் கில்டா செல்வநாயகம். தமிழர் பண்பாட்டின் தரமிகு சிறப்புதனை தமிழ் மரபு நன்னாளில் அளவிட்டு கவி பாட வந்துள்ளேன். யாவர்க்கும் எந்தனின் கரங்குவித்து வணக்கம் வணக்கம். தமிழர் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு. அடையாளம் கொடுத்த கவிஞன் அருமையாய் பொழிந்த தத்துவமே. வாழ்வியலை கற்றுத்தந்த வளமான தமிழர் பண்பாடு அடிச்சுவடு பின்தொடர்ந்து அகிலமே தடம் பதித்து, அடிச்சுவடு பின்தொடர்ந்து அகிலமே தடம் பதித்து, நாடாண்ட மன்னன் முதலாய் நலிவான மக்கள் வரையாக நெஞ்சினிலே நிறுத்திய பண்பாடு நிமிர்ந்து ஒளிருதே வியப்பிதுவே. நெஞ்சிலே நிறுத்திய பண்பாடு நிமிர்ந்து ஒளிருதே வியப்பிதுவே. வரலாற்றில் தனியொரு இடமதை பலமாக பற்றிய பேராண்மை. இலக்கியம் தொடங்கி இன்று இணையம் முழங்கிடும் பண்பாடு. இலக்கியம் தொடங்கி இன்று இணையம் முழங்கிடும் பண்பாடு. முத்தமிழ் சிறப்புரைக்க முச்சங்கம் அமைத்தனரே. வீரமுடன் காதலும் விருந்தோம்பலும் கூடுமே. தீரமா தமிழரின் திறனுடை மேன்மைதனை திடமாக எடுத்துரைத்து வீறு கொண்டு முழங்குவாரே. தீரமா தமிழரின் திறனுடைய மேன்மைதனை திடமாக எடுத்துரைத்து வீறு கொண்டு முழங்குவாரே. காவியமும் காப்பியமும் கலைகளும் சான்றுகளாம். 8 தொகை 10 பாட்டு எடுத்தியம்பும் பண்புதனை
அகத்தினையும் புறத்தினையும் அறிவிதனை தீட்டிடுமே. சீரினையும் சிறப்பினையும் சிகரமென உயர்த்திடுமே. சீரினையும் சிறப்பினையும் சிகரமென உயர்த்திடுமே. வந்தாரை வாழ வைக்கும் வள்ளல்கள் பலருண்டு. இறப்போர்க்கு இல்லையனா சொல்லறியா மன்னருண்டு. தந்தாளே தமிழென்னை தென்னலில் மைந்தர்களை விந்தையேது கீழடியும் வியப்புற்றே உரைத்ததுவே. விந்தையேது கீழடியும் வியப்புற்றே உரைத்ததுவே. விருந்தோம்பி உறவில் விரிந்து வியனுலகம் படைத்திட்ட சிறப்பு. முகமறியா மனிதனும் அகமலர முறுவலாய் உபசரிப்பு தனிச்சிறப்பு. முகமறியா மனிதனும் அகமலர முறுவலாய் உபசரிப்பு தனிச்சிறப்பு. வாரி வழங்கும் குணத்தால் கருணை கண்களில் கடையேழு வள்ளல்கள் கரங்களோ கொடுத்தே சிவந்திட்ட சிறப்பு. கடையேழு வள்ளல்கள் கரங்களோ கொடுத்தே சிவந்திட்ட சிறப்பு. தேரினை ஈந்திட்ட பாரியும் தாவரத்தை தாங்கிய மேன்மை. செடி கொடி படர்ந்திடச் செம்மையாய் செயலாக்கி மகிழ்ந்தானே செம்மலாய். செடி கொடி படர்ந்திட செம்மையாய் செயலாக்கி மகிழ்ந்தானே செம்மலாய். மயிலும் கார்மேகம் கண்டதும் மயங்கியே தோகை விரித்தாட குளிரால் நடுங்கிடுதே என்றெண்ணி மாண்பாய் போர்வையால் போர்த்திய பேகனும். குளிரால் நடுங்கிடுதே என்றெண்ணி மாண்பாய் போர்வையால் போர்த்திய பேகனும். ஆத்தி சூடி வடித்த ஔவைக்கு நெல்லிக்கனி இந்த அதியமானும். ஈகைக்கு இலக்கணம் கொடுத்த ஈடில்லா வள்ளுவனும் இவ்வரிசையில். ஈகைக்கு இலக்கணம் கொடுத்திட்ட ஈடில்லா வள்ளுவனும் இவ்வரிசையில். காவிய கதைகளை சுமந்து கவினிரு வீரத்தின் சாட்சியாக புறநானூற்று நூலும் புதுமை பூண்டிருக்கும் இரக்கம் படையெடுப்பிலும். புறநானூற்று நூலும் புதுமையே படைந்திருக்கும் இரக்கம் படையெடுப்பிலும். புறமுதுகு காட்டுதல் அவமானம். புகழுடன் நிரப்பதே பேராகும். நெஞ்சினிலே அம்பேறி மாண்டவனை நிறைவாக நோக்கிய தாயும் உண்டு. நெஞ்சினிலே அம்பேந்தி மாண்டவனை நிறைவாக நோக்கிய தாயும் உண்டு. ஒழுக்கத்தை அணியாக பூண்டிட்ட ஓங்கு புகழ் தமிழரின் பண்பாடே. தனித்து நின்றிட்டே பூமிதனில் தங்கமாய் மிளிர்ந்திட அற்புதமே. தனித்து நின்றிட்டே பூமிதனில் தங்கமாய் மிளிர்ந்திட அற்புதமே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒற்றுமையை வரிந்திட்ட வரிகள். கனிகன் பூங்குன்றனார் வாய்மொழி களங்கமில்லா உணர்வின் குவியலே. கனிகன் பூங்குன்றனார் வாய்மொழி கலங்கமில்லா உணர்வின் குவியலே. உண்ணும் உணவின் முறைதனை உவப்புடன் வழங்கிய பண்பாடு. உடுத்தும் உடைதனில் தனித்துவம் உத்வாகம் கண்ணியம் தோற்றமதில். உடுத்தும் உடைதனில் தனித்துவம் உத்வாகம் கண்ணியம் தோற்றமதில். பிறப்பு தொடங்கி இறப்பு வரை பிணைந்துள்ள பண்பாட்டு சங்கமம். பேரின்பம் உருவாக்கி மீண்டும் பேராற்றல் வழிந்திட கண்கூடு. பேரின்பம் உருவாக்கி மீண்டும் பேராற்றல் வழிந்திட கண்கூடு. தனி மனித ஒழுக்கம் தலை சிறப்பாய் தரணி போற்றிடும் கொடையாய். தமிழரின் பண்பாட்டு நெறிகளும் உலகம் நிலைத்தமைக்கு நிரூபணமே. தமிழரின் பண்பாட்டு நெறிகளும் உலகம் நிலைத்தமைக்கு நிரூபணமே. தமிழ் மரபு நன்னாளில் பெருமைகள் தமிழர் பண்பாட்டு சிறப்புதனை. செப்பினான் நின்று நன்றி நவிழ்கின்றேன் நன்றி. செப்பினான் நின்று நன்றி நவிழ்கின்றேன் நன்றி. அடடா இன்னும் வேணுமடா என எண்ணச் செய்தது ஹில்டாவின் கவி. அரசு முதல் ஆண்டி வரை நெஞ்சிடை சுமப்பது அன்பே. மருந்தளவே ஆனாலும் விருந்தோம்பல் பகிர்ந்துண்ணும் பண்புகள் என பலவாறு சொன்னார் ஹில்டா. வாழிய தமிழோடும் வாழிய தமிழாயும். அடுத்து கவி சொல்ல வருகின்றார் திருமதி அற்புதராணி கிருபராஜ். நற்கவி யாத்து வருகிறார் அற்புத ராணி எனும்
உட்பத பெண்ணாள். இவர் காலுக்கு சலங்கை பிடிக்கும், கைகளுக்கு அபிநயம் பிடிக்கும். பேசும் போதெல்லாம் இவரை தமிழுக்கு பிடிக்கும். கலைத்துறை பட்டதாரி. செந்தமிழ் வாழ்வில் செழித்தோங்கும் கலை சிறப்பு இவர் பாடவரும் கவியின் தலைப்பு. கைவழி நயனம் செல்லும், கண்வழி மனம் செல்லும், மனம் வழி உணர்ச்சி செல்லும், அதன் வழி சுவை பிறக்கும். இவ்வழி நின்று இவர் கவி கலை சிறப்பை இங்கே பெருக்கி நிற்கும். தங்கத் தமிழி வணங்கி, தமிழர்களை வணங்கி, ஆதவனி வணங்கி, அகிலமே போற்றுகின்ற உழவர்களை வணங்கி, உள்ளத்தில் உவகையுடன் கவி சொல்ல வருகின்றேன். முதன்மை கவிக்கும் சக ஆசிரியருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழர்களின் கலைச்சிறப்பு. இயற்கை வாழ்வுடன் இணைந்து இசைக்கருவிகளை அமைத்து இன்கலைகளை இவ்வுலகில் எமக்களித்தான் தமிழன். தமிழரின் மதிநுட்பத்தால் பல கலைகள் பாரினில் தோன்றி ஆய கலைகள் 64 வகுத்து அழகிய கலைகளாம் 7 நுண்கலைகளை அதிசயிக்கும் வண்ணம் உலகுக்கு அளித்தான் தமிழன். கட்டடம், சிற்பம், ஓவியம், இசை, நடனம், நாடகம், இலக்கியம் இவை யாவும் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாய் கலைமணம் பெறப்பிட வைத்தான் தமிழன். ஆலயங்களே கலைகளின் உறைவிடமாகவும் வளர்ப்பிடமாகவும் காப்பகமாகவும் அமைந்து ஆண்டவனை அடையும் ஆன்மீக வழியமைத்தான் தமிழன். வானுயர்ந்த அறிவியல் கட்டடக்கலைக்கு ராஜராஜ சோழனின் தஞ்சை பெருவுடையார் கோயிலும், சிற்பக்கலையின் பெருமையினை மாமல்லபுர சிற்பங்களும், சித்தன்னவாசல் ஓவியங்களும் தமிழரின் கலைச்சிறப்பினை காட்டுகின்றன. உள்ளத்தை தன்பால் ஈர்த்தது இசை. பண்ணும் பாட்டும் தாளமும் சேர்ந்தது இசை. யாழிசைத்து பண்ணுடன் பாடிய பாணர்களின் இசை சாமகான பிரியனான இறைவனை இசைய வைத்தது தமிழரின் கலைச்சிறப்பு. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கத்தூண்களை இசைத்தூண்களாக்கினான். 11,991 இசைகளை கண்டுணர்ந்து கண்கவர் கலைகளாக மண்ணுலகில் மாந்தினை மகிழ்விக்க காட்டிய கலைச்சிறப்பின் அற்புதம்தான் என்னே. வேட்டையாட வில்லில் நான் தொடுத்த எலும்பு மோசையில் 1000 தந்த யாழின் இசையை உருவாக்கினான். வில்லிசைத்து பாடினான். வண்டுகளின் துணையினால் மூங்கிலில் இருந்து எழும்பிய ஓசையில் புல்லாங்குழலின் நாதத்தை எமக்களித்த தமிழரின் கலைச்சிறப்புத்தான் என்னே. தமிழனின் பல இசை நுட்பங்களை நன்கறிந்து தோற்கருவி, நரம்பு கருவி, துளைக்கருவி, கஞ்சற்கருவி என 4 வகைப்படுத்தி ரசிக்க வைத்தார். முரசு, உடுக்கு, பறை, தப்பட்டை, தன்னுமை, மேளம் என முழுவகை முழங்க வைத்தார். பாவமும் ராகமும் தாளமும் இணைந்தது பரதக்கலை. கூத்து, நட்டம், நடம் என அழைக்கப்பட்டு வேந்தர் முன்னாடும் வேத்தியலும் பொதுமக்கள் முன்னாடும் பொதுவியலும் இன்று வளர்ந்து புலம்பெயர் மண்ணிலும் பாத சலங்கையொலி கேட்கும் அளவிற்கு வளர்த்தது தமிழர் ஆடற்கலை. சிலப்பதிகாரத்தில் மாதவியின் 11 வகை ஆடலினை அரங்கேற்று காதையில் அதற்குரிய இலக்கணம் வகுத்திருந்த இளங்கோவின் கலைச்சிறப்பினை என்னவென்று கூறுவோம்? கலைஞர்களுக்குரிய இலட்சணம், அவர்கள் அமர வேண்டிய இடம், நிழல் விழாத அரங்கு, எழிலியின் அமைப்பு, திரிபுரம் எரிய தேவர் வேண்டு கைகொட்டி ஆடிய கொடுகொட்டி முதல் 11 வகை கூத்தும் ஆடற்கலைக்கு தமிழன் தந்த வித்தன்றோ. நாட்டுப்புற கலைகளான கிராமிய கலைகள் மக்களின் வாழ்வுடன் பின்னி பிணைந்ததாய், பண்பாட்டு பாரம்பரியங்களை பேணுவதாய், பண்டிதர் முதல் பாமரர் வரை உணரும் நாட்டார் கலைகளாய், பிறப்பு முதல் இறப்பு வரை தாலாட்டு முதல் ஒப்பாரி பாடல்களாய், கும்மி, கோலாட்டம், கரகம், காவடி, பொம்மலாட்டம், புலியாட்டம், மயிலாட்டம், முயலாட்டம் முதல் வடமோடி, தென்மோடி, காத்தவராயன், காமன், மகிடிக்கூத்து என பல கூத்து வகைகளாய் தமிழரின் கலைச்சிறப்பினை கூற யாரால் முடியும்? தமிழரின் கலைகள் தமிழுடன் வாழ்வுடன் இணைந்ததாய், பண்பாட்டு பாரம்பரியங்களை பேணுவதாய் தரணியில் தலைநிமிர்ந்து வலம் வருகின்றன. அதன் சிறப்பினை கூற 3 மணித்துளிகள் போதாது. தமிழ் மரபுரிமை நாளிலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். பல்கலை வழியே சிறந்தது தமிழினம். பல்கலை வழியே சிறந்தது தமிழினம். ஆலய வழிநின்று வளர்ந்தது கலை. மானுட வாழ்வை வானுர ஏற்றியது கலை. எண்ணறு இசை கருவிகள் கண்டு தமிழன் மண் சிறக்க பேணிய கலை என கலையின் சிறப்பு கூறி விடைபெற்றார் ஆசிரியர். வாழிய உங்கள் கலையும், வாழிய உங்கள் தமிழன். அடுத்து கவி சொல்ல வருகிறார் திருமதி கலைமதி வரதராஜன். விலை மதிப்பில்லா இலக்கியம் செல்வம், சிலையில் எழுத்தென நிலைத்திட்ட செல்வம் என மொழிய வருகிறார் கலைமதி வரதராஜன் எனும் ஆசிரிய பெண்ணார். இன்மொழி வழியே எம் தமிழ் பேசி இன்னா விலைக்கு இனியன புகட்டும் செழுந்தமிழ் ஆசான் இவர். பல்கலைக்கழக பட்டம் பெற்ற இவர் ஆசிரிய பணியேற்று ஆண்டுகள் 27. இலக்கியம் சிறக்க இவர் பேச வரும் தலைப்பு இலக்கிய சிறப்பு. இலக்கியம் பயிலும் போதெல்லாம் துயில் மறந்து போகும். அறிவோடு அன்பும் பண்போடு கலையும் பயிற்றுவிக்கும். இலக்கியத்தை ஆழ்ந்தூன்றி கற்றால் கல்கூட கால் கொண்டு நடக்கும். கலைமதியின் நலம் மலி கவிதை கேட்போம். மரபு திங்கள் நன்னாளில் கவியரங்க தலைவர் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் இணையவழி அன்பு நேயர்களுக்கும் கரம் கூப்பி என் கவி வணக்கம். தமிழ் மொழியின் இலக்கிய சிறப்பு. செம்மொழியாம் தமிழ் மொழியின் இலக்கிய சிறப்பு தலை சிறந்த தனி சிறப்பு. செம்மொழியாம் தமிழ் மொழியின் இலக்கிய சிறப்பு தலை சிறந்த தனி சிறப்பு. காலத்தின் கட்டாயத்தில் பல குறிக்கோள்களை முன்வைத்து சிந்துவெளி தொடக்கம் தற்காலம் வரையும் எழுந்த சாகா இலக்கியங்கள் எம்மொழி இலக்கியங்கள். கவிதை, உரைநடை, பேச்சு என சுவை குன்றா முத்தமிழ் இலக்கியங்கள். முதல், இடை, கடை என முச்சங்கத்தில் முதிர்ந்த இலக்கிய சிறப்பு. உணர்ச்சி, கவிதை, கற்பனை என்ற உறுப்புகளால் உயர்ந்த சிறப்பு. உணர்ச்சி, கருத்து, கற்பனை என்ற உறுப்புகளால் உயர்ந்த சிறப்பு. சங்க காலத்தில் சங்கமித்த தொல்காப்பியம், 8 தொகை 10 பாட்டு, 18 வகையான 14 கணக்கு. தமிழ் தாயை அலங்கரித்த 50 காப்பியங்கள். தமிழ் தாயை அலங்கரித்த 50 காப்பியங்கள். உண்டி உடை உரையுள் கொடுப்பது அறம் என்ற மணிமேகலை. அகம் புறம் என வீரத்தை பிரதிபலிக்கும் புறநானூறு. நீதியை, வாழ்க்கை முறையை ஆழமாக அடித்து சொன்ன திருக்குறள் பல மொழிகளில் என்று மொழிபெயர்ப்பு. நீதியை, வாழ்க்கை முறையை ஆழமாக அடித்து சொன்ன திருக்குறள் என்று பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு. பக்தியை பக்குவமாய் சொன்ன 12 திருமுறைகள். பக்தியை பக்குவமாய் சொன்ன 12 திருமுறைகள். தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் என்ற திருநாவுக்கரசரின் அழகான வரிகள் தமிழ் இலக்கிய சிறப்பை மேம்படுத்தி நிற்கிறது. பள்ளு, தூது, புலா, கலம்பகம் என சிந்திக்க எழுந்த சிற்றிலக்கியங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் புதுமை கண்ட புது கவிதை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் புதுமை கண்ட புது கவிதைகள். உடை நடையில் தலை சிறந்தது இக்கால இலக்கியம். கட்டபொம்மன், கும்மி, அம்மானை போன்ற பாமரருக்கும் புரியும் பேச்சு இலக்கியம். தாலாட்டு, காதல், தொழில், கும்மி என வாய்வழி வந்த நாட்டார் இலக்கியங்கள். காலத்தின் கட்டாயத்தில் எழுந்த போர்க்கால இலக்கியம். காலத்தின் கட்டாயத்தில் எழுந்த போர்க்கால இலக்கியங்கள். படகெல்லாம் மூழ்கவில்லை, தோணிகள் அங்கங்கே துணையற்று கிடந்தாலும் துறையின்றும் மூழ்காமல் துடிப்புடனே என்ற திரு குமரனின் போர்க்கால இலக்கியம். இத்தனையும் கற்று முடிக்க போதாது ஒரு ஜென்மம். இன்று உலகம் பேசும் நம்மொழி, நாளை நம்மை இலக்கியங்களும் உலா பெறும் பல மொழிகளில். இன்று உலகம் முழுவதும் பேசும் நம்மொழி,
நாளை நம் இலக்கியங்களும் உலாவரும் பல மொழிகளில். கொரோனா கால இலக்கியம் என்பதும் பேசுபொருள் ஆகிவிடும் எதிர்காலத்தில். கொரோனா கால இலக்கியம் என்பதும் பேசுபொருள் ஆகிவிடும் எதிர்காலத்தில். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் இலக்கியங்கள். நன்றி, வணக்கம். அகம் புறம் ஆழ்ந்துணர்ந்து அறத்தின் வழி நின்று ஆன்மீக பேரழகு புகட்டிய இலக்கிய செழுமையை எடுத்து எம்பினார். இலக்கிய வரிசையில் கோவிட் கால இலக்கியமும் இடம்பெறும் என்றார். வாழிய என்றும் தமிழோடு. இணையவழி குழுமி இனிய கவி கேட்ட எமதர்மை மாந்தரே, இணைய வழி இணைந்து இனிய கவி கேட்ட எனதருமை மாந்தரே, இன்தமிழின் சிறப்புகள் போன்ற செஞ்சவி கவி இங்கே கேட்டீர்கள். இனிய தமிழின் சிறப்புகள் போன்ற செஞ்சவி இனிய கவி இங்கே கேட்டீர்கள். கவி கேட்டு இன்புத்தீர், ஆயினும் எம் கடன் மரபு போற்றி வாழ்தலை. வளம் நிறைந்த தலைமுறை எதிர்காலத்தில் வாழ வேண்டின், நாளும் பொழுதும் நன் தமிழை அவர்கள் பேச விரும்பின், 100 ஆண்டு பல கடந்தாலும் நம் தமிழ் எங்கும் நிலைக்க விரும்பின், நாம் போற்றுவோம் தமிழ், பேணுவோம் தமிழர் மரபு. கவியிந்த குயில்களுக்கும் செவியிந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி இக்கவியரங்கை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். செந்தமிழர் சிறப்பு என்ற தலைப்பில் சிறப்பான கவியரங்கத்தை நமக்காக வழங்கிய அறிவக ஆசிரியர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. அடுத்து இறுதி நிகழ்வாக அறிவக ஆசிரியர்கள் இணைந்து வழங்கும் தமிழர் மரபியல் என்ற தலைப்பில் சிந்தனை களம். சிந்தனை களத்தின் தலைவர் ஆசிரியர் திருமதி வனிதா ராசேந்திரம். சிந்தனை களத்தில் விருந்தோம்பல் என்ற தலைப்போடு ஆசிரியர் ஆதி தத்பரானந்தம். வீரம் என்ற தலைப்போடு ஆசிரியர் திவ்யா ஜெயக்குமார். விளையாட்டு என்ற தலைப்போடு ஆசிரியர் பாமா ஜெகதீஸ்வரன். பண்பாடு என்ற தலைப்போடு ஆசிரியர் சிவனேஸ்வரி கங்காதரன். கிராமிய கலைகள் என்ற தலைப்போடு ஆசிரியர் கமலவதனா அழகையன் மற்றும் தமிழர் மரபில் மானம் என்ற தலைப்போடு ஆசிரியர் சுவந்தி சங்கர். அடுத்து அறிவக ஆசிரியர்கள் இணைந்து வழங்கும் தமிழர் மரபியல் என்ற தலைப்பில் சிந்தனை களம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழ் மரபு திங்களதில்
தமிழர் திருநாள் நன்னாளாம். சிந்தனை களத்தோடு கூடியிருக்கும் சக ஆசிரியர்களுக்கும் இணைய வழி இணைந்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் மரபு திங்கள் வணக்கம். புலம்பெயர் மண்ணிலும் எமது மரபுகளை பண்பாட்டு பாரம்பரியங்களை பேண வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பெருவிருப்புடன் அறிவகத்தோடு இணைந்து பயணிக்கும் ஆசிரியர்கள் எழுவர் இங்கு இணைந்திருக்கின்றோம். இதுவும் கொரோனா காலம் கற்றுத்தந்த பாடம். இயற்கையையும் மரபுகளையும் விட்டு விலகி பண்பாட்டு பாரம்பரியங்களை ஒதுக்கிவிட்டு எதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிவிட்டு சென்றோமோ இன்று அதையெல்லாம் தேடி உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தமிழ் மரபு திங்களில் பொருத்தமான கருத்தோடு சிந்தனை களத்தில் கருத்தாடும் அருமையான தலைப்பு தமிழர் மரபுகளில் தமிழர் விருந்தோம்பல், தமிழர் வீரம், தமிழர் விளையாட்டு, தமிழரின் கிராமிய கலைகள், தமிழர் பண்பாடு, தமிழர் மானம் என தமிழர் மரபுகளின் தனித்தன்மை சிறப்புகளை தனித்தனியாக சிந்தனை துளிகளாக அள்ளித்தர இருக்கின்றார்கள் அறிவக ஆசிரியர்கள். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்கின்றார் வான்புகழ் வள்ளுவனார். அதற்கமைய இங்கே செவிக்கு விருந்து படைக்க முதலாவதாக தமிழர் மரபில் விருந்தோம்பல் என்பது பற்றி உரையாற்றுவதற்காக அறிவக ஆசிரியர் திருமதி ஆதி தற்பரானந்தன். இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைத்துறை பட்டதாரியும் 23 வருடங்களாக தாயகத்திலும் கனடாவிலும் தமிழ் ஆசிரியராக கடமையாற்றுபவர். மரபு திங்களில் மனம் மகிழ்ந்த வாழ்த்துக்களோடு அன்பு வணக்கங்கள். தமிழர் மரபில் விருந்தோம்பல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியான தமிழர்களின் மரபில் விருந்தோம்பலுக்கு தனித்துவமான இடம் உண்டு. இதனை காலம் தோறும் தோன்றிய இலக்கியங்கள் அழகாக எடுத்து காட்டுகின்றன. தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்கின்றார். வீட்டிற்கு வரும் உறவினர்கள் நண்பர்களை மட்டுமல்லாது முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு வரவேற்று முகம் மலர உபசரித்து உணவளித்து வழியனுப்பும் குணமுடையவர்கள் தமிழர்கள். இன்றைய வசதிகளற்ற அன்றைய நாளில் கால்நடையாக வரும் வழிப்போக்கர்கள் தங்கி களைப்பாரி செல்ல வீட்டின் முன்புறத்தில் திண்ணைகள் அமைத்து விருந்தோம்பியவர்கள் தமிழர்கள். தமது வருமானத்தில் ஒரு பகுதியை உணவளித்தல் போன்ற செயல்களுக்காக செலவழிக்கின்ற பண்புடையவர்கள் தமிழர்கள். இவ்வாறு தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பெருமையுடன் வாழ்கின்ற நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நிலையில் விருந்தோம்பல் மரபினை கடைபிடிக்கின்றோமா? தொலைபேசி மூலம் தெரிவித்து விட்டு வர வேண்டும் என்னும் மனநிலையில் வாழும் இளைய தலைமுறைக்கு பண்பும் பாசமும் பகிர்ந்துண்ணும் பழக்கமும் கொண்ட மன அழுத்தமற்ற எங்கள் வாழ்வியலை எடுத்து கூறுகின்றோமா? சிந்திப்போம். வள்ளுவர் கணவன் மனைவியாக இல்லறத்தில் ஈடுபடுவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கின்றார். பாரதிதாசனும் குடும்ப விளக்கில் நற்றமிழர் சேர்த்த புகழ் ஞாலத்தில் என்ன எனில் உற்ற விருந்தை உயிரென்று பெற்றுவத்தல் என்று விருந்தோம்பலின் சிறப்பை கூறுகின்றார். முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக்குளையும் அனிச்சம் என்ற குரல் அழகாக எடுத்துரைக்கின்றது. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்ட மற்றென்று என்கின்றது குரல். மருந்தே யாயினும் விருந்தோடு உண் என்பார் ஔவை பாட்டி. அமிர்தமே கிடைத்தாலும்
தாமே உண்ணாது பிறர்க்கும் கொடுப்பர் நல்லோர். அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கின்றது. இதனை புறநானூறு உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் எய்வதாயினும் இனிது என தமிழர் உண்டரும் இலரே என அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பத்தியால் வாடி தவித்த ஔவையாருக்கு உணவு கொடுத்த பூதன். பத்தியோடு வந்த சிவனடியாருக்கு வயலில் விதைத்த நெல்லை எடுத்து வந்து அரிசியாக்கி உணவளித்த இளையான்குடி மாறநாயனார். தனக்கு கிடைத்த நீண்ட வாழ்நாள் அளிக்கும் நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்த அதியமான். கணவன் பரமதத்தன் அனுப்பிய மாங்கனிகள் 2இல் ஒன்றை வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளித்த காரைக்கால் அம்மையார். மகன் பாம்பு தீண்டி இறந்த போதும் நாவுக்கரசருக்கு விருந்து படைத்த அப்பூதியடிகள் போன்றோரின் வரலாறுகள் இலக்கியங்கள் மூலம் நாம் அறிந்த விருந்தோம்பலின் மாண்புகள். இதற்கும் மேலாக எங்கள் தாய் மண்ணில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்த வரலாற்று இடப்பெயர்வுகளின் போது வரவேற்று உணவளித்து உறையுளும் வழங்கிய எங்கள் உறவுகளை மறக்க முடியுமா? புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் காலத்துக்கு ஏற்ற வகையில் விருந்தோம்பல் மரபினை பேணிடுவோம். தமிழன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. அருமையாக விருந்தோம்பல் பற்றி சங்க காலம் தொட்டு இன்றைய காலம் வரை இலக்கிய சுவையோடு மிகவும் அழகாக எடுத்து கூறியிருந்தார். விருந்திட்டு சுற்றம் ஓம்பலும் ஈகையும் பழந்தமிழர் மரபாகும். இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. அதாவது விருந்தினரை வரவேற்று உணவிடுதலே இல்லறத்தான் கடமை என்கிறார் திருவள்ளுவர். தாயகத்தில் போர்க்கால சூழலிலும் மக்களின் விருந்தோம்பல் பண்பினையும் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். எள்ளென்றாலும் ஏழாய் பகுத்துண் என்பதற்கமைய வாழ்ந்தவர்கள் அன்றைய தமிழர்களும் இன்றைய தமிழர்களும். அதனை எமது இளம் தலைமுறையினருக்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நன்றி. தொடர்ந்து தமிழர் மரபில் வீரம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக அறிமுக ஆசிரியர் திருமதி திவ்யா ஜெயக்குமார். இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைத்துறை பட்டதாரியும் 26 வருடங்களாக தமிழ் ஆசிரியராகவும் கடமையாற்றி வருகின்றார். சிந்தனை களத்தில் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் இணைவழி ஊடாக தமிழ் மரபு திங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம். உலகமே வியக்கும் வண்ணம் தமிழரிடம் காணப்பட்ட விழுமியங்களில் ஒன்றான வீரம் பற்றி பேச வந்துள்ளேன். பண்டை காலம் முதல் இன்றைய காலம் வரை தமிழரின் வீரத்திற்கு ஈடிணை எதுவும் இல்லை. வீரம் என்ற சொல்லை மற்ற மொழிகளுக்கு தந்தது நம் தமிழ் மொழியாகும். ஆண்டாண்டு காலமாய் சேர சோழ பாண்டியர் தொடங்கி இன்று வரை எதிரிகளுக்கு அடிபணியாமல் வீரம் செறிந்த மறவர்கள் வாழும் மண் நம் தமிழ் மண். பண்டை தமிழர்களின் வீரத்தை சங்ககால புறத்திணை இயல் எமக்கு எடுத்து கூறுகிறது. வெட்சி, வஞ்சி, உளிஞை, தும்பை, வாகை என்ற புறத்திணை பகுதிகளிலும் போர் முறைகள் தொல்காப்பியத்திலும் காணப்படுகின்றன. தேர்ப்படை, யானைப்படை,
குதிரைப்படை, காலாள்படை என்ற 4 வகை படைகளும் போரில் ஈடுபட்டன. போர்க்களத்திலே புறமுதுகு காட்டுவது வீரனுக்கு அழகல்ல, மார்பிலே காயப்பட்டு இறப்பதையே பெரிதும் விரும்பினான் வீர தமிழன். இத்தகைய வீர மறவர்களுக்கு இணையான வீரர்களை உலகிலே காண முடியாது. போர்க்களத்தில் உன் மகன் புறமுதுகிட்டான் என்று சிலர் சொல்ல கேட்க, பழந்தமிழ் மரக்குடி முதியவள் ஒருத்தி செவியில் வீழ்ந்த சொல்லால் சீற்றங்கொண்டாள். புறங்காட்டினான் மகன் என்பது உண்மையானால் அவனுக்கு பாலூட்டிய மார்பினை அறுப்பேன் என்று சூளுரைத்தாள். இதுதான் அந்த தாயின் வீர உணர்வு. ஒரு மர குலத்தாயின் வீட்டுக்கு வந்த ஒரு பெண், உனது மகன் எங்கே என்று கேட்கின்றாள். அதற்கு தாய் சொல்லும் விடையாக புறநானூற்று பாடல் ஒன்று அமைகிறது. சிற்றில் நற்றூன் பற்றினின் மகன் யாண்டுளனோ என வினவுதி, என் மகன் யாண்டுளன் ஆயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகியகல் அலை போல இன்ற வயிறோ இதுவே, தோன்றுபவன் மாதோ போர்க்களம் தானே என்றாள் அந்த தாய். சரமாரி பொழியும் போர்க்களத்தில் சஞ்சலமின்றி நின்று போர் புரிந்தனர் வீரர்கள். மாற்றார் வில்லி நின்று எழுந்து வந்த அம்புகளை மலை போல தன் மார்பிலே தாங்கி நிலகுலையாமல் நின்றான் ஒரு வீரன். அவ்வீரத்தை கண்டு சரந்தாங்கி என்ற சிறப்பு பெயர் சூட்டினர் அவ்வீரனுக்கு. குலோத்துங்கன் கலிங்கத்து போரிலே மாற்றாரது பல்லாயிரக்கணக்கான யானைப்படை அழித்து வெற்றி பெற்றான் என்பதை காட்டுவது பரணிப்பாட்டாகும். இலங்கையிலே அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு 44 ஆண்டுகள் வீரம் செறிந்த ஆட்சி செய்த மாபெரும் வீரன்தான் எல்லாளன். யாழ்ப்பாண தமிழரசின் இறுதி மன்னனாக இருந்தான் சங்கிலியன். தனது தாய் நாட்டை காக்க இறுதி வரை போர்த்துக்கேயருடன் போரிட்டான் என்பது அவனது வீர வரலாற்று சிறப்பை காட்டுகிறது. போர்த்துக்கேயருக்கும் ஆங்கிலேயருக்கும் அடிபணியாது வன்னிராச்சியத்தை ஆண்டு வந்தார்கள் கைலவென்னியன், பண்டாரவென்னியன். முல்லைத்தீவு கோட்டையில் ஆங்கிலேயரிடமிருந்து பீரங்கிகளை மீட்டு ஆங்கிலேயரை நிலகுலைய வைத்த முதல் மன்னன் பண்டாரவென்னியன். கற்பூர புல்வெளியில் ஒரே வாழ்வீச்சில் 60 பேரை கொண்ட வரலாற்று நாயகன் பண்டாரவென்னியன். தமிழகத்திலே ஆங்கிலேயரின் ஆட்சியை எதிர்த்து போரிட்டவர்களில் முன்னு நின்றவன் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன். எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றமுறைத்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனே என்று பகைவனுக்கு எடுத்து இயம்பினான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வசனங்கள். மருது பாண்டியன் ஒரு நாள் வேட்டையாட காட்டுக்கு சென்ற போது புலியொன்று பாய்ந்து வர அஞ்சாமல் நின்று புலியை எதிர்த்தான். புலியின் வாலை பிடித்து சுழற்றி வீசினான். வாயை கிழித்தான். காலால் மிதித்து புலியை கொன்றான். இது மருது பாண்டியனின் வீர திறனை காட்டுகிறது. தமிழ் மன்னர்களை சூழ்ச்சி செய்துதான் அந்நியர்கள் வென்றார்களே ஒழிய அவர்களுடன் நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து வெல்லவே இல்லை. ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று உலகிற்கு எடுத்து காட்டிய வீர மங்கையர்கள் தமிழ்நாட்டிலே வேலு நாச்சியார், ஈழத்திலே நல்லாட்சி சிதம்பர நாச்சி போன்றவர்கள். சங்க காலத்தில் தொடங்கிய வீரமானது இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அறவழியில் தொடங்கிய விடுதலை போராட்டம் இன்று ஆயுத போராட்டமாக உருவெடுத்து பல வீரர்களை உருவாக்கி பல போர்க்களங்களை கண்டுள்ளது. கப்பற்படை, ஆகாயப்படை, தரைப்படை என அமைத்து எதிரிகளோடு நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓட வைத்தது இந்த தமிழர் வீரம்தான். இந்த விடுதலை போராட்டம் என்று உலக வீர காவியமாக திகழ்கிறது. தமிழர்கள் யார் என்பதை உலகிற்கு அறிய வைத்தது
இந்த வீரம்தான். இத்துடன் எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக, அருமையாக தமிழர்களின் வீர வரலாற்றினை சங்கந்தொட்டு இன்று வரை எடுத்து எம்பினார். சங்க இலக்கியங்களின் பாடல்கள் மூலமாக உதாரணங்களை காட்டி எடுத்து எம்பியிருந்தார். அதாவது மார்பிலே காயப்பட்டு இறப்பதையே பெரிதும் விரும்பினார்கள் தமிழர்கள். போர்க்களத்திலே புறமுதுகு காட்டுவது வீரனுக்கு அழகல்ல, சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆனால் இன்று எம் கண் முன்னே விடுதலை போராட்டத்தில் அறந்தவறாத நேரிய போரியலில் வெடிகுண்டு மத்தியிலும் மண்டியிடாத வீரத்தை பார்த்தவர்கள். ஆசிரியர் கூறியது போன்று அன்று தொட்டு இன்று வரை கூடியிருந்தவர்களின் சூழ்ச்சியும் நயவஞ்சகமும் தான் வீழ்த்தியது. மண்டியிடாத வீரம் தமிழனுக்குரியது என்பதை உலகுக்கு உணர்த்தியவர்கள் ஈழத்தமிழ் மறவர்கள். தொடர்ந்து தமிழர் மரபில் விளையாட்டு என்பது பற்றி உரையாற்றுவதற்காக அறிவக ஆசிரியர் திருமதி பாமா ஜெகதீஸ்வரன். இவர் தாயகம், கனடா உட்பட தமிழ் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக கடமையாற்றி வருபவர். தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் இணையவழி உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழர் மரபுரிமை என்பதில் நான் கூற வந்த விடயம் விளையாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று விளையாட்டின் மூலம் குழந்தைகளுக்கு கல்வியை புகட்டியுள்ளனர். ஏனெனில் விளையாட்டின் மூலம்தான் ஒரு மனிதனை முழு மனிதனாக்க முடியும் என்பது அறிவியல் உண்மை. செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அல்லல் நீத்த உலகை நான்கே என தொல்காப்பியர் துன்பம் போக்கும் உவகைகளில் ஒன்றாக விளையாட்டை குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுக்கள் வெறும் பொழுதுபோக்குகள் மட்டுமன்றி பள்ளி கல்வியின் ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது என்பது உண்மை. நமது பாரம்பரிய விளையாட்டுக்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியையும் உரத்தையும் கொடுத்தன. நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை வாழ அந்த கால விளையாட்டுக்கள் வழிகாட்டின. உடம்பு உரமேறியது, உள்ளம் உறவாடியது. மனித உடலின் வியர்வை துளிகள் மண்ணை தொட்டு நனைத்தன. கையும் காலும் அசைந்தாடின. உடலும் உள்ளமும் உறுதியாகின. உடல் புத்துணர்ச்சி அடைந்தது. மன உளைச்சலும் மன அழுத்தமும் காற்றாய் பறந்தது. நோய்கள் இல்லை, அதனால் மருத்துவமும் பார்க்கவில்லை. அன்று வெட்ட வழியில் விளையாடிய சிறுவர்கள் இளந்தென்றலில் நனைந்து கதிரவனின் ஒளி வீச்சில் உய்ச்சத்து டீயை பெற்று உடலை உரமாக்கினர். இது ஆச்சரியம்தான், ஆனால் உண்மை. வீரம், விவேகம், மகிழ்ச்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அறிவுத்திறன், விட்டு கொடுத்தல், ஒழுக்கம், ஒற்றுமை, ஒத்துழைப்பு, பொறுமை, சவால்களை எதிர்கொள்ளும் திறன், மொழியுணர்வு, தலைமைத்துவம், சகிப்புத்தன்மை இவற்றினை கற்றுக் கொடுத்தது நம் பாரம்பரிய விளையாட்டுக்கள். கம்பு சுழற்றி கவிநடனம் புரிந்தான். மாட்டின் கொம்பை பிடித்து வீரத்தினை காட்டினான். கல்லை தூக்கி கல்யாணம் செய்தான். கபடி ஆடி மண்ணை தொட்டு வணங்கினான். கிள்ளி அடித்தான். கண்ணாமூச்சி ஆடினான். நொண்டியும் சடுகுடுவும் சளைக்காமல் பந்தும் ஆடினான். தாயமும் பல்லாங்குழியும் தத்தித்தாவும் நீச்சலும் தமிழரின் மண் பேசும் சரித்திரங்களாகின. ஏற்றமும் இறக்கமும் வாழ்க்கையில் உள்ளது என்பதை விளக்கியது பரமபதம். எண்ணிக்கையில் கூட்டலையும் கழித்தலையும் விளையாட்டாக கற்றுக் கொடுத்தது கிட்டிப்புல். இவ்வாறாக எவ்வளவு அறிவியலோடு கூடிய மரபு விளையாட்டுக்கள் அன்று தமிழர்களால் விளையாடப்பட்டது என்பதனை இன்று நாங்கள் இந்த புலம்பெயர் மண்ணிலே, அதுவும் மரபுரிமை நாளிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏறு தழுவுதல் முல்லை நில மக்களில் காணப்பட்டது.
வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்றிலும் வெள்ளியத்தேவன் வெள்ளியம்மாவை திருமணம் செய்வதற்காக முரட்டுக்காளியை அடக்கிய பின்னரே திருமணம் செய்ததாக கூறப்படுவது எமது விளையாட்டின் சிறப்பம்சமாகும். மேலும் உற்று நோக்கின் இன்று உலகெங்கும் போற்றப்படுகின்ற எழிலுறாவரங்கு, வட்டுநா விளையாட்டு, குணில்வட்டு, உடல்வித்த விளையாட்டு போன்ற பல்வேறு விளையாட்டுக்கள் சங்ககால மக்கள் மத்தியில் காணப்பட்டது என்பதற்கு சங்ககால இலக்கியங்கள் சான்றாக உள்ளமை ஆச்சரியம் தரும் உண்மையாகும். சகிப்புத்தன்மை என்னும் இந்த சொல்லின் பொருளே தெரியாமல் இந்த கால தலைமுறை அல்லல்பட்டு கொண்டிருக்கிறது. வீடு தொடங்கி வீதி வரைக்கும், கிராமம் தொடங்கி நகரம் வரைக்கும் எங்கும் சகிப்புத்தன்மை என்பது அரிது. அதனால் தான் கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல் போன்ற சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாரம்பரிய விளையாட்டுக்கள் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தது. விளையாட்டாய் பார்க்கப்பட்டது. மன அமைதியும் சந்தோஷமும், வென்றாலும் தோற்றாலும் பிரகாசிக்கும் முகபாவனையும் நம் விளையாட்டுக்கள் சொல்லிக் கொடுத்த விதிமுறைகள். அதனை விளையாட மறந்து போன காரணத்தினால்தான் நாம் சகிப்புத்தன்மையை இழந்து விட்டோம். அன்றைய விளையாட்டுக்கள் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு தெரிய வாய்ப்பில்லை. காரணம் நாகரிக வளர்ச்சி. அதனால்தான் காணொளி விளையாட்டு அலைபேசியிலும் கணினியிலும் விளையாடிவிட்டு 8 வயதிலும் 10 வயதிலும் தலைவலி, கண் தெரியவில்லை, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற வியாதிகளையும் மரணங்களையும் விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான பெற்றோர்களே, இன்றைய கொடிய நோய் தொற்றல் காரணமாக வெளியே செல்ல முடியாத உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களின் பொழுதுபோக்காக மரபு திங்கள் நாளாகிய இன்றிலிருந்து எமது பாரம்பரிய விளையாட்டுக்களை அறிமுகப்படுத்தி எமது பாரம்பரிய விளையாட்டுக்களை அழிய விடாது கண்ணை இமை காப்பது போல பாதுகாக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை. மிகவும் சிறப்பாக தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுக்கள், தமிழர்கள் அதாவது சிறுவர்களின் மண் விளையாட்டிலிருந்து பெரியவர்கள் வரை அந்த விளையாட்டுக்கள் சிறந்த உடற்பயிற்சியையும் விவேகத்தையும் விடாமுயற்சியையும் ஒற்றுமையையும் அறிவியலையும் பெற்று கொடுத்தது என்பதனை இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகவும் அழகாக அவர் எடுத்து எம்பி இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக மரபு வழி விளையாட்டுக்களை நாங்கள் விட்டுவிட்டு கணனிக்குள்ளும் அலைபேசிக்குள்ளும் எங்கள் சிறுவர்கள் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மிகவும் அழகாக எடுத்து எம்பினார். இன்றைய தமிழ் மரபு திங்களிலே நாங்கள் எல்லோரும் உறுதி எடுத்துக்கொள்வோம். விட்டமினுக்காக நாங்கள் விட்டமின் டிக்காக ஓடிக்கொண்டிருக்காமல், விட்டமினை எடுப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்காமல் வெளியிலே சென்று எங்கள் விளையாட்டுக்களை எங்கள் சிறுவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் என உறுதி எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து தமிழர் மரபில் பண்பாடு பற்றி உரையாற்றுவதற்காக அறிவக ஆசிரியர் திருமதி சிவனேஸ்வரி கங்காதரன். இவர் SRM பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பினை நிறைவு செய்தவர். தாயகத்திலும் கனடாவிலும் 15 ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக பணிபுரிபவர். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். தமிழ் மரபில் பண்பாடு பற்றி பேச வந்துள்ளேன். தமிழர் பண்பாடு தரணியிலே தலை சிறந்த பண்பாடு. உலகில் வேறெந்த மொழிக்கும் இல்லாத அறச்சிந்தனை கொண்ட படைப்புகளை தந்தது நம் தமிழ் மொழியாகும். வெண்பா மாலையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என போற்றி பாடப்பட்டுள்ளது. தமிழரின் பண்பாடு உணவு, உடை, நடை, பாவனை என பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்வியலில் ஒவ்வொரு நகர்விலும் இரண்டர கலந்திருக்கிறது. தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்று உலகுக்கு சொல்லித் தந்தது எம் தமிழர் பண்பாடு.
பண்பட்ட மண்ணிலேதான் செடிகளும் கொடிகளும் துளிர்விடும். அதுபோல சமூகம் பண்பட வேண்டுமென்றால் நல்ல பண்பாடு இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக இலக்கியங்கள் தொடங்கி இன்றைய இணையம் வரை தமிழரின் பண்பாடு மேலோங்கி நிற்கிறது. தமிழரின் விருந்தோம்பலை கண்டு உலகம் வியந்து நிற்கும் என்றால் அதுதான் நம் பண்பாட்டின் பெருமை என அடித்து சொல்லலாம். திருவள்ளுவர் மாப்ப குலையும் மணிச்சம் புகந்திருந்து நோக்கல் குலையும் விருந்து என்பார். உற்றார் உறவினர் மட்டுமன்றி வந்தவர் யாராக இருப்பினும் வயிறார உணவளித்து வழியனுப்பும் பண்பாடு எம் பண்பாடு. புறநானூறு ஒன்றே போதும் வீரத்தின் பண்பாட்டை எடுத்துச் சொல்ல. சாதி, மதம், இனம், மொழி, நாடு என பல்வேறு பிரிவினைகளை கூறி மனித ஒற்றுமையை கலைத்து வேற்றுமையை வளர்த்துக் கொண்டிருக்கும் இன்றைய உலகிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒற்றுமையின் தேவையை உறக்கச் சொல்லிச் சென்றான். இன்று கனேடிய மண்ணில் தமிழர் பண்பாட்டு விழுமியங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு மூல காரணம் இம்மரபு திங்களாகும். 2020 ஹீரெக் மாகாணத்தில் நடைபெற்ற மரபு திங்களில் ஞாபகார்த்தமாக எம் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் முத்திரை வெளியிடப்பட்டது. மிகப்பெரிய சிறப்பாகும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதண்டு பின் செல்வர் என்பது வள்ளுவர் வாக்கு. தமிழர் பண்பாடு, மொழி, மரபு, வரலாறு, கலை, கலாச்சாரம் ஊடாகவும் சமூக பொருளாதார தளங்கள் வாயிலாகவும் பேணப்பட்டு வருகின்றன. இப்பாரம்பரிய தமிழர் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது வேண்டியது எமது கடமையாகும். ஈழத்தில் பிறந்து கனடாவில் வாழ்ந்தாலும் எம் பண்பாட்டை போற்றுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என் பண்பாட்டின் சிறப்பே ஆகும். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் கடைசி தமிழன் இருக்கும் வரை பேணப்படும். சங்கேயம் உலங்கு, சங்கேயம் உலங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் பண்பாடும் மங்காத தமிழ் என்று சங்கேயம் உலங்கு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் சிறப்பாக தமிழ் மொழியின் பண்பாட்டினை எடுத்து கூறினார் ஆசிரியர். தமிழ் மொழி ஒரு மொழி அல்ல, பண்பாட்டு மொழி. பண்பாடு பற்றி மிகச் சிறப்பாக சங்க இலக்கியங்களை எல்லாம் எடுத்து ஆதாரமாக கூறியிருந்தார். ஒரு இனத்தின் பண்பாடு என்பது அம்மொழியின் வெளிப்பாடாக மிளிர்வது. பெற்றோரை வணங்குதல், பெரியோரை மதித்தல், விருந்தினரை உபசரித்தல், கற்றோரை காமுறுதல், நல்வார்த்தை பேசல், நட்புடன் பழகுதல், நாணயம் தவறாமை போன்ற இன்ன பிற நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் இங்கே ஆசிரியர் சுட்டி காட்டியிருந்தார். தமிழ் மக்களுடைய பாரம்பரிய பண்பாடுகள் இவற்றை நாங்கள் இளைய தலைமுறைக்கும் எடுத்து செல்வோம் ஆசிரியர்களுடைய கடமையாக. தொடர்ந்து தமிழர் மரபில் கிராமிய கலை பற்றி உரையாற்றுவதற்காக அறிவக ஆசிரியர் திருமதி கமலவதனா அழகையன். இவர் டொரண்டோ அரசினர் பாடசாலை உதவி ஆசிரியராகவும் அறிவக தமிழ் ஆசிரியராகவும் 23 வருடங்களாக கடமையாற்றி வருகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா கிளையில் இளங்கலைமானி 1ஆம் வருட மாணவியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இந்த விழாவுக்கு நடுவம் தாங்கிக் கொண்டிருக்கும் கதாநாயகி வனிதா அவர்களே, இணையதளத்தினூடாக இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, சக தோழிகளே, அனைவருக்கும் என் மனன்றிந்த நன்றிகள், வணக்கங்கள். கிராமிய கலைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானது ஒன்று. கிராமிய கலைகள் தாய்மொழி தந்த வாய்மொழி வந்த செய்வடிவான நாட்டு தூய கலைகள். மனிதன் விலங்கு உணர்விலிருந்து விடுபட்டு பேச ஆரம்பித்த காலத்தில் இருந்தே கிராமிய கலைகள் ஆரம்பமாகின. பண்பாட்டின் முகவரி தட்டாது நாட்டார் பாடல்களை வாய்மொழி வழியாக சொல்லி வந்தவை.
இன்று வரை பாடப்படுகிறது என்றால் அது கிராமிய கலைகளின் சிறப்பே. கலை என்பது உணர்வுகளின் வெளிப்பாடு, மக்கள் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து இருப்பவை. மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுத்து ஊக்கத்தை தந்து புத்துணர்வை அளிப்பது கலைகள். நமது பாரம்பரியத்தை மூலவேர்களையும் பிரதிபலிப்பவை கலை. நம் முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகளை உணர்த்தி பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடைபெறும் எல்லா காரியங்களையும் பாடல் ஆடல் அசைவுகளின் மூலம் வெளிப்படுத்தி வந்தனர். ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை தூங்க வைப்பதற்காக தாலாட்டு பாடுவர். ஆராரோ ஆரிவரோ ஆரடித்து நீ அழுதாய் மாமன் அடித்தானா மகிழ்ந்தெடுக்கும் கையால் என்று இதில் உறவு முறைகளை சொல்லி அன்பை வளர்ப்பதாகவே கிராமிய கலைகள் அமைந்தன. கிராமிய கலைகளில் இன்னும் ஒரு விடயம் முக்கியமாக இன்று வரையும் பறை மிக முக்கியமான இடத்தை வகித்து வருகின்றது. கிராமிய கலைகளில் உணர்ச்சியையும் வீரத்தையும் எடுத்து காட்டுவன பறை இசை. ஈழத்தில் பல இடங்களில் சமய சடங்குகள் வேள்விகள் போன்ற இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்றது. இறப்பு வீட்டில் பறையின் இசை மூலம் அந்த ஊருக்கே தெரிவிப்பதாக இருந்தது. மற்றும் நாட்டுப்புற நடனம் கிராமிய நடனங்கள் உட்பட நாடு அப்பகுதிகளின் பகுதிகளில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை, ஆடல் பாடல் அங்க அசைவுகள் தாளக்கட்டுக்கள் ஒரு வகையான கலை. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பிருக்காது என்ற எண்ணத்துடன் தொழிற்பாடல்கள் அமைந்திருந்தன. தொழிற்பாடல்கள் அனைத்துமே கிராம மக்களின் ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் வெளிப்படுத்துகின்றன. வயலிலே வேர் பூட்டும் போது உழவர்களால் பாடப்படும் பாடல் அருவி வெட்ட போறேன் பெண்ணே அருவாளை கொண்டா என்றும், மீன்பிடிக்க போகும்போது ஏலேலோ ஒன்று பாடி தோணியுடன் செல்வார்கள். அதிலே அருமையான பாடல் ஒன்று, தோணியும் உண்டு கடல் கடந்து செல்வதற்கு தோணியும் உண்டு, கட்டை சுறா உழுவ மீன் கடலிலே உண்டு, கடவுள் தந்த கைகளே முழுப்பட உண்டு, மச்சான் முழுப்பட உண்டு. இப்பாடல்களில் எவ்வளவு அருமையான வரிகள்! உறவு முறை அன்று மட்டுமல்ல, இவைகள் மூலம் கிராமிய மக்களோடு பின்னி பிணைந்து இருக்கின்றன. இதைவிட மரணத்தை போதும் கூட ஒப்பாரி பாடல்கள். ஏன் ஒப்பாரி பாடல்கள் பாடுகின்றார்கள் என்றால், இழப்பின் போது ஏற்படும் கவலையை வெளிக்கொணர்வதற்காகவே அமைந்தது. அதில் கூட ஒத்த ஓசை உவமானங்கள் கிராமிய கலைகளின் மிக மிக சிறப்பாக எடுத்து காட்டுகின்றன. மற்றும் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம், கும்மியாட்டம், வில்லுப்பாட்டு, வடமோடி தென்மோடி கூத்துக்கள், வசந்தன் கூத்து, புராண இதிகாசங்கள் போன்றவை இன்று கிராமிய கலைகள் என்றது மிகையாகாது. இதில் கூத்து, நாடகம், கரகம், காவடி எனது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இடம்பெறுகின்றன. எனது பூட்டன் பாட்டனார் ஒரு அண்ணாவியர். அவர்கள் பலருக்கு கரகம் காவடி கூத்து கற்பிக்கும் ஆசான்கள். அன்று தொடர்ந்து இன்று வரையும் என் தந்தையார் 84 வயது. அவர் சமகாலத்தில் அவருடன் இணைத்து நடித்த வைரமுத்துவின் அர்ச்சந்திரா மயான காண்டம் இன்றும் மிகவும் பிரசித்தி பெற்ற நாடகமாக தொடர்ந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பள்ளி திருமணம், சத்தியவான் சாவத்திரி, ஏழுபிள்ளை நல்லதங்கால், கத்தவிராயன், பூதத்தம்பி, இப்படியே நான் சொல்லிக் கொண்டே போகலாம். இது என் கண்ணார என் சிறு வயதிலிருந்து இவ்வளவு வயதையும் நான் பார்த்து ரசித்ததுண்டு. மக்களால் எல்லோராலும் பாராட்டப்பட்ட இந்த கலைகள். எனவே கிராமிய மக்களின் கலைகள் பொழுதுபோக்காக அல்ல, அவர்களின் ஆற்றல் மிக்க கலையாகவும் ஒற்றுமையை நிலைநாட்டவும் பண்பட்ட தமிழர்களின் கலைகளை நிறைநிறுத்தவும் உறுதியாக நடந்தவையாகும். எனவே இந்த கலைகளை அழிய விடாது, புலம்பெயர் நாட்டில் எங்கு சென்றாலும் எமது கலைகளை துணிவோடு இளைய சமுதாயத்துக்கு எடுத்து கூற தயங்க மாட்டேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. ஆசிரியருக்கு இந்த தலைப்பை நாங்கள் கொடுக்கும் பொழுது ஆசிரியரை பற்றி தெரிந்துதான் கொடுத்தோம். அவர் கலையோடு
பிறந்து கலையோடு வாழ்பவர். கிராமிய கலைகள் பற்றி இலக்கிய சுவையோடும் பாடல் மூலமும் மிகவும் அருமையான கருத்துக்களை இனிமையாக தந்திருந்தார். கலை என்பது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமன்றி மன உணர்வுகளின் வெளிப்பாடாக நமது மண்ணோடு நமது வாழ்க்கையோடு தொடர்புடையவை. நமது பாரம்பரியத்தையும் அடியாழத்து வேர்களையும் பிரதிபலிப்பவை. மிக மிக அழகாக எடுத்தியம்பிய ஆசிரியருக்கு நன்றி. இதனை நாங்கள் அழிய விடாது இளைய தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும். ஆசிரியர் போன்று அனைவரும் நாங்கள் ஊக்கத்தோடு அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இன்றைய சிந்தனை களத்தின் இறுதியாக தமிழர் மரபில் மானம் பற்றி உரையாற்றுவதற்காக அறிவக ஆசிரியர் திருமதி சுவந்தி சங்கர். இவர் தமிழ் ஆசிரியராக 30 ஆண்டுகள் தாயகத்திலும் கனடாவிலும் பணிபுரிந்து வருபவர். அண்ணாமலை கனடா வளாகத்தில் முதுகலை 2ஆம் ஆண்டில் கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இணையதளத்தினூடாக சிந்தனை களத்தில் தமிழரது விழுமியங்களில் ஒன்றான மானம் பற்றி பேசுவதற்கு வல்லமை தாராயோ எம் தமிழினம் வாழ்வதற்கு என்று இறைவனை வேண்டி, தொன்மை மொழியான தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர் என்ற முறையில் தாய் நாட்டை விட்டு கனடா நாட்டிற்கு புலம்பெயர்ந்தாலும் நமது தாய் தமிழையும் தமிழர் மரபுகளையும் நம்முடனேயே நாம் சுமந்து கொண்டு வந்துள்ளோம் என்பதற்கு அடையாளம் இம்மரபு திங்கள் நிகழ்வாகும். உலகில் இலக்கியங்களை அகம் புறம் என வகுத்த பெருமை தமிழ் மொழிக்கு கிடைத்துள்ள முதல் நூலான தொல்காப்பியத்திற்கே உரித்ததாகும். தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியனார் எழுத்திற்கும் சொல்லிற்கும் மட்டும் இலக்கணம் வகுக்கவில்லை, வாழ்வியல் பொருளுக்கும் இலக்கணம் வகுத்துள்ளார். அகம் என்பது காதல், கற்பு நிலை, வாழ்க்கையை சித்தரிக்கின்றது. புறம் என்பது வீரத்தையும் சித்தரிக்கின்றது. மன்னர்கள் ஒருவரோடு ஒருவர் போர் புரிந்து போர் செய்வதற்கு இந்த வீரத்தினூடாக மானத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அந்நாளில் மானங்காக்கும் போர்கள் நிகழ்வதற்கு காரணம் இந்த அடிப்படையே என்று சொல்லலாம். புறநானூற்றில் மானமிழந்த மன்னனும் வீரர்களும் கற்பிழந்த பெண்களைப் போல மான உணர்வுக்கு ஆட்பட்டு தங்களை மாய்த்து கொள்ளும் செய்திகள் புறநானூற்றில் காணப்படுகின்றன. தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் என்பதற்கு அமைவாக சேரமான் கணைக்கால் இரும்பொறை சோழன் செங்கண்ணனோடு போரில் தோற்று குடவாயில் சிறைப்பட்டு கிடந்த காலத்தில் நாயினை சங்கிலியால் பிணைக்கப்பட்டதோடு ஒப்பிட்டு பசி தீயினை தணிக்க வேண்டி இறந்திடும் இந்த நிலை தமக்கு ஏற்பட்டது எண்ணி ஒரு புறநானூற்று பாடலை எழுதி வைத்துவிட்டு மானங்காக்க உயிர் திறந்தான். குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் அறம் தவறாது வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் தன் குலத்தின் மானம் போய்விட்டதே என தன் உயிரை அவ்விடத்திலேயே நீத்தான். மானம் காத்தலை மன்னர்கள் மட்டுமல்லாது புலவர்களும் தம் உயிரினும் மேலாக கொண்டுள்ளனர். புகழ்மொழிக்கு தகுதியுடையவரை தேடிக்கொண்டு பல கற்கள் தொலைவானாலும் நடந்தே செல்வார்கள். வள்ளுவம் தந்த திருக்குறளுக்கு தன்னகத்தே மானத்தை ஓர் அதிகாரமாக அமைத்துள்ளது. நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என திருநாவுக்கரசு நாயனார் தமது தேவாரத்தின் மூலம் தமது பக்தியினூடாக மானத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மானம் காக்கும் வீரமானது ஆண் மக்களிடம் மட்டுமன்றி பெண்களிடத்தும் மேலோங்கி காணப்பட்டது. மகாகவியான சுப்பிரமணிய பாரதியார் மானம் சிறிதென்றெண்ணி வாழ்வு பெரிதென்றென்னும் நடிப்பு சுதேசிகளை பாஞ்சாலி சபதத்தின் ஊடாக அம்பலப்படுத்துகின்றார். குழல் அவிழ்ப்பிற்கு காரணமாகிய துரியோதனன் துச்சாதனன் இருவர்தம் இரத்தத்தையும் குழலில் பூசி சீர்குழல் முடிப்பேன் யான், இது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தாள்.
திரௌபதியின் சபதத்தின் ஊடாக பாரத தாய் மண்ணின் மானம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தினார். மதியாதார் முற்றம் மதித்தொருகால் மிதியாமை கோடி வரும் என்றார் மானமுள்ள மனிதருக்கு அவ்வை. இதனையே கவிஞர் கண்ணதாசன் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது என்று பாடியுள்ளார். இத்தருணத்தில் என் தாய் மண்ணை நினைத்து பார்க்கிறேன். ஈழத்தின் நாட்டின் வன்னி மன்னர்களான கைலாய வன்னியன், பண்டார வன்னியன் போன்றோர் அந்நிய நாட்டினருக்கு அடிபணியாது தன் மானம் கொண்ட தமிழ் மன்னர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். இவை தவிர தமிழினம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நம் இனத்தின் விடுதலைக்காக போராடிய மண்ணின் மைந்தர்களை நம்மால் மறக்கத்தான் முடியுமா? முடியவே முடியாது. வானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான் என்பதை மனத்தில் நிறுத்தி மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தான் மாவீரன், அவன் போன வழியில் புயலென எழுந்து போரில் வந்தான் தமிழ் வீரன். தமிழினம் யாரிடமும் அடிபணிந்து வாழும் இனமல்ல, தலை நிமிர்ந்து தன் மானத்துடன் வாழும் இனமென்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக ஆசிரியர் சங்ககாலம் தொட்டு ஈழத்தமிழர் வரலாறு வரை மானத்தை பற்றி மிகவும் அழகாக எடுத்தியம்பினார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு, மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்ப்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். இது நாமக்கல் கவிஞருடைய கவிவரிகள். தமிழர் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் என்பதனை, அதுவும் மானமிழந்து வாழ மாட்டார்கள் என்பதனை இலக்கிய சுவையுடன் மிக அழகாக பாடல் வரிகள் மூலம் எடுத்து தந்த ஆசிரியருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய சிந்தனை களத்தில் தமிழர் மரபில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அனைத்துமே ஒரு மனிதன் வையத்தில் வாழ்வாங்கு வாழும் நற்பண்புகளை எடுத்து சொல்லியிருக்கிறது. இந்த தமிழ் மரபு திங்களை கொண்டாடும் அதே நேரம் இந்த நல்ல கருத்துக்களை எமது இளைய தலைமுறைக்கு எமது மரபுகளை கற்றுக் கொடுப்போம். பண்பில் ஒழுக்கத்தில் விளைந்த பைந்தமிழை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். பிள்ளைகளை வீட்டிலே தமிழ் பேசுவதற்கு கற்றுக் கொடுப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பொதுமை பண்போடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இங்கே நாங்கள் புலம்பெயர்ந்து வந்தாலும் புகழ்வர நடப்போம். தமிழனுடைய மாண்பு புகழ்வர நடப்போம். பொறுப்புடன் தமிழர் பண்புகளை நிலைபெறச் செய்ய அயராது ஆசிரியர்கள் என்ற முறையில் உழைப்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குவோம் என இந்த தமிழ் மரபு திங்களில் உறுதி எடுத்துக்கொண்டு இத்தகைய ஒரு நல்ல கருத்தை, சிந்தனை களத்தை ஒழுங்கு செய்த அறிவகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு சிந்தனை களத்தை நமக்காக வழங்கிய அறிவகம் ஆசிரியர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. At this time, we would like to take the opportunity to sincerely thank and express our gratitude to all artists and viewers who participated in today's virtual Thai Pongal celebrations presented by the Tamil Heritage Month Society. Thank you to all dignitaries, guests, and representatives
who joined us today from all levels of the government and for providing their continued support. Sincere thanks also goes out to all friends of the media who brought out today's event through various multiple channels. At this time, we would also like to share that Tamil Heritage Month Society will be presenting this year's closing ceremony on January 31st at 6 p.m. We kindly ask you all to please participate in the closing ceremony virtually and support all our artists. Last but not least, we wish everyone a happy Thai Pongal and a prosperous and healthy new year ahead. இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் பங்காற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சிகளில் கலந்து பார்த்து ஆதரவை வழங்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்வை அனைவரின் பார்வைக்காகவும் எடுத்து வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கனடிய தமிழர் மரபியல் நடுவம் வழங்கும் தமிழ் மரபு திங்களின் இறுதி நிகழ்வு ஜனவரி 31ஆம் நாள் மாலை 6 மணிக்கு இடம்பெறவுள்ளது. எனவே கலைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் நிகழ்ச்சியை இணைய வழி ஊடாக கண்டு களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக தைப்பொங்கலை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிறந்திருக்கும் இந்த புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பான ஆண்டாக விளங்க வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.